Let us all strive to be worthy of Sri Aurobindo centenary. லைஃப் டிவைன் பயில்வதற்காக நம் அனைவரையும் இந்த இணையதளத்தின் மூலம் ஒருங்கிணைத்து இந்த நல்ல வாய்ப்பினை நமக்கு அருளியுள்ள பகவானுக்கும் ஸ்ரீ அன்னைக்கும் நமது நன்றியையும் வணக்கத்தையும் அவர்களது பொற்பாதங்களில் சமர்ப்பிப்போம். இத்தருணத்தில் நம் மனதில் எழும் ஒவ்வொரு எண்ணத்தையும், இங்கு நாம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையையும் அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம். அனைவருக்கும் மாலை வணக்கம். நாம் இப்பொழுது லைஃப் டிவைன் புக் 2 சாப்டர் 6 பார்த்து கொண்டிருக்கின்றோம். அதனுடைய தலைப்பு ரியாலிட்டி அண்ட் த காஸ்மிக் இல்யூஷன். இது நெடிய ஒரு சாப்டர். இதனுடைய இறுதி பகுதியை நாம் நெருங்குகின்றோம். இன்னும் 4-5 பேராகிராஃப்ஸ் தான் இருக்கின்றன. போன செஷனில் பேராகிராஃப் 39 and 40 பார்த்தோம். இந்த செஷனில் பேராகிராஃப் 41 and 42 பார்க்கலாம். போன செஷனில் என்ன பார்த்தோம் என்பதை சற்று நினைவு கூறலாம். பகவான் இந்த முழுமுதற் பொருள், இந்த அப்சல்யூட், அதை நாம் அணுக முடியும். ஒவ்வொரு வழியிலும் ஒவ்வொரு அனுபவம் கிட்டுகின்றது. அந்தந்த அனுபவத்தின் மூலமாக அந்த முழுமுதற் பொருளை நாம்
அடைய முடியும் என்று பகவான் விளக்குகின்றார். எப்படி என்றால், அது ஒன்றுதான் மெய்மை, மற்ற அனைத்தும் மெய்மை இல்லை என்கின்ற மறுத்தலின் மூலம் நாம் அதை அந்த ஒன்றினை மாத்திரமே நாடி விழையலாம், அல்லது நம்முடைய வாழ்வினுடைய அடிப்படை அம்சங்களான ஞானம், ஒளி, அன்பு, அழகு, சக்தி, முழுமையான அறுதியான சக்தி, அறுதியான அமைதி, இவைகளெல்லாம் வாழ்வினுடைய அடிப்படை அம்சங்கள். லைட் அண்ட் நாலேஜ், absolute of love and beauty, absolute of force, absolute of peace, இதெல்லாம் வாழ்வினுடைய அடிப்படை அம்சங்கள். இந்த அடிப்படை அம்சங்களின் மூலமாகவும், இந்த அடிப்படை அம்சங்களை நாம் ஏற்றுக்கொள்வதன் மூலமாகவும் நாம் அந்த பரம்பொருளை அடையலாம். இதெல்லாமே அஃபர்மேட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ். அடுத்தது, இத்தகைய அம்சங்களை நம்மால் வெளிப்படுத்த முடியும். ஆனால் வெளிப்படுத்தாத நிலைகளும் நம்முள் இருக்கின்றன. அது என்னவென்றால், அந்த சத், அப்சல்யூட் ஆஃப் பீயிங், அதுதான் சத் என்பது. ஏனென்றால் அதுவினால்தான் நாம் உருவாக்கி உள்ளோம். அதே போல சித் சக்தி, கான்சியஸ்னஸ், சித் அண்ட் சித் சக்தி, கான்சியஸ்னஸ் உணர்வு நிலை, அந்த உணர்வு நிலையின் சக்தி. அடுத்தது ஆனந்தம், அல்லது இவை எல்லாம் கலந்த ஒரு அனுபவம், சச்சிதானந்த அனுபவம். ஸோ இதெல்லாமே வெளிப்படுத்த முடியாத நிலைகள், நம்முள் இருக்கக்கூடிய வெளிப்படுத்த முடியும் இன்எக்ஸ்பிரசிபிள் ஸ்டேட்ஸ். இவைகளின் மூலமாகவும் நாம் அந்த பரம்பொருளை அடைய முடியும். இவை இந்த ஒவ்வொரு அம்சத்தினுள்ளும் நாம் ஆழ்ந்து அமிழ்ந்து அந்த உச்சக்கட்ட உணர்வு நிலை, சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட், அதை அடைய முடியும். அதுதான் அந்த முழுமுதற் பொருளின் வாயிலாக அமைகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார்? ஒருவர் தன்னை மறுத்து, தன்னுடைய தனிப்பட்ட இருப்பை மறுத்து அந்த பரம்பொருளை நாட வேண்டிய அவசியம் கிடையாது. உண்மையிலேயே எது மறுக்கப்பட வேண்டிய விஷயம் என்றால், இந்த தனிப்பட்ட நம்முடைய தான் என்கின்ற தன்னுணர்வை சார்ந்த வாழ்வு, செப்பரேட் ஈகோ எக்ஸிஸ்டன்ஸ், இதைத்தான் நாம் மறுக்க வேண்டுமே தவிர, ஒரு தனிப்பட்ட ஒரு அமைப்பு ஆகிய நம்மை நாம் மறுக்க தேவையில்லை. நம்முடைய அந்த ஈகோவை சார்ந்த அந்த அமைப்பில் இருந்து நம்முடைய தனிப்பட்ட உணர்வு நிலையை ஈகோவை சார்ந்து இருக்காமல், நான் என்கின்ற தன்னுணர்வு அதை சார்ந்து இருக்காமல், அதை பகவான் என்ன செய்யலாம் என்கின்றார்? ஒரு சூட்சமமான நிலையில் உயர்த்தி கொள்ளலாம் என்கின்றார். சப்ளைம் எலிவேஷன், சப்ளிமேஷன் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் உபயோகிக்கும் சொல் என்னவென்றால், சப்ளிமேஷன் ஆஃப் அவர் ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி. நம்முடைய உண்மையான அந்த தனித்தன்மை என்ன என்று பார்த்தால், நம்முள் இருக்கக்கூடிய அந்த ஆன்மீகத்தை சார்ந்து இருக்கும் நம்முடைய ஜீவன், அதுதான் ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி. அதை என்ன செய்ய வேண்டும் என்கின்றார்? அதை நாம் அப்படியே உயர்த்தி கொள்வது, சப்ளிமேஷன். அதன் மூலமாகவும் நாம் இந்த முழுமுதற் பொருளை அடையலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய தனிப்பட்ட உணர்வு நிலையை, இந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையுடன் அந்த நிலைக்கு ஒப்பாக உயர்த்தி கொள்வது,
தனிப்பட்ட உணர்வு நிலையும் அந்த பிரபஞ்சம் தழுவிய உணர்வு நிலையும் சேர்த்து இதையும் கடந்த நிலையில் இருக்கக்கூடிய அந்த எல்லாம் கடந்த நிலை, டிரான்செண்டன்ஸ், அந்த நிலைக்கு உயர்த்தி கொள்வது. ஆகையினால் இந்த நம்மை நாமே உயர்த்தி கொள்வதன் மூலம் என்ன நடைபெறுகின்றது என்றால், நாம் அந்த சச்சிதானந்த நிலைக்கு நம்மை நேரடியாக உயர்த்தி கொள்கின்றோம். நம்முடைய அந்த ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி, அதை என்ன செய்கின்றோம், அந்த சச்சிதானந்தாவினுடைய அந்த நிலைக்கு நாம் நேரடியாக அப்படியே உயர்த்தி கொள்கின்றோம். இதன் மூலமாகவும் நாம் அந்த முழுமுதற் பொருளை அடையலாம். அடுத்தது பகவான் கூறக்கூடிய ஒரு வழி என்னவென்றால், நம்முடைய உணர்வு நிலையை மெல்ல 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 உயர்த்தி கொள்வது. எப்படி என்றால், இதுவரைக்கும் பார்த்ததெல்லாம் ஒன்று மறுத்தல், மற்றொன்று அனைத்தையும் ஏற்றுக்கொள்ளுதல், மற்றொன்று அந்த தனிப்பட்ட நிலைகளுக்குள் அமிழ்தல், அதன் மூலம் அந்த உயர் உணர்வு நிலையை எட்டுதல், அல்லது நம்முடைய அந்த ஆன்மீக தனித்தன்மை, ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி, அதை நேரடியாக அந்த சச்சிதானந்த நிலைக்கு உயர்த்தி கொள்ளுதல். சப்ளிமேஷன் ஆஃப் அவர் இண்டிவிஜுவல் காஸ்ட் ஸ்பிரிச்சுவல் இண்டிவிஜுவாலிட்டி, இதன் மூலமெல்லாம் அந்த பரம்பொருளை அடையலாம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவைகளை தவிர வேறொரு நிலையும் இருக்கின்றது. அது என்னவென்றால், நம்மை மெல்ல 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 அந்த பிரபஞ்ச உணர்வு நிலைக்கு உயர்த்தி கொள்வது. அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையும் நாமும் இரண்டர கலப்பது. அடுத்தது என்னவென்றால், நம்மையும் அந்த பிரபஞ்ச உணர்வு நிலையும் அதைவிட உயர்நிலையில் இருக்கக்கூடிய அந்த தளத்திற்கு உயர்த்தி கொள்வது. இந்த தளத்தில் என்ன நடைபெறுகின்றது என்றால், அந்த ஒருமையும் பன்மையும் முழு ஒத்துசைவோடு இருக்கின்றன. ஒன்னஸ் அண்ட் மல்டிப்ளிசிட்டி ஆர் இன் பெர்ஃபெக்ட் ஹார்மனி. அதே போல அங்கு என்ன காணப்படுகின்றது என்றால், அனைத்துமே ஒவ்வொன்றினுள்ளும் இருக்கின்றது. ஒவ்வொன்றும் அனைத்தினுள்ளுமாக இருக்கின்றது. அதே போல அனைத்தும் அந்த ஏகமான ஒன்றினுள் இருக்கின்றது. அங்கு என்ன காணப்படுகின்றது என்றால், அங்கு அந்த பிரிவு காணப்படுவதில்லை. ஒன்றை தனிமைப்படுத்தும் பிரிவு காணப்படுவதில்லை. இங்கு ஒன்றுடன் ஒன்று தன்னை அடையாளம் கொண்டு ஒன்றிணைவதும், ஒன்றுக்கொன்று பரஸ்பரமாக இருப்பதும், டைனமிக் ஐடென்டிட்டி அண்ட் மியூச்சுவாலிட்டி, அது முழுமைத்தன்மையை அடைகின்றது. பகவான் என்ன கூறுகின்றார், இந்த எதையும் வெறுக்காத நிலை இது. இங்கு நெகேஷன், வாழ்வையோ பிரபஞ்சத்தையோ உலகத்தினையோ வெறுப்பதே என்பதே கிடையாது. வாழ்வை மறுத்தல் கிடையாது. இது அனைத்தையும் உறுதி செய்யும் ஒரு வழி. இந்த வழிதான் பகவான் என்ன கூறுகின்றார், இந்த நிலையில் இந்த நிலை எங்கு இருக்கின்றது என்றால், அந்த முழுமுதற் பொருளுக்கு வெகு அருகில் இருக்கக்கூடிய ஒரு நிலை என்று விளக்குகின்றார். இந்த நிலைதான் அந்த அதிமானச நிலை என்று கூறக்கூடிய அந்த சூப்பர்மெண்டல் ஸ்டேட்டஸ். ஸோ இந்த சூப்பர்மெண்டல் ஸ்டேட்டஸ் எட்டுவதன் மூலமாக அந்த முழுமுதற் பொருளையும் அணுகலாம். இங்கு என்ன ஒரு விசேஷமான ஒரு அம்சம் காணப்படுகின்றது என்றால், நாம் இதுவரைக்கும் பார்த்த எல்லா வழிகளினுடைய சிறப்பு அம்சமும் இந்த ஒரு வழியில் காணப்படுகின்றது. இங்கு எதுவுமே மறுக்கப்படுவதில்லை, எல்லாமே முழுமையுடன் காணப்படுகின்றது. ஆகையினால் பகவான் இதுதான் மிக சிறப்பான வழி என்று பகவான் கூறுகின்றார். அதற்காக மற்றவைகளையெல்லாம் பகவான்
தரம் குறைந்ததாக கூறவில்லை. பகவான் என்ன கூறுகின்றார்? ஆன் த பாத் ஆஃப் அஃபர்மேஷன் இட் இஸ் திஸ் ஸ்டேட்டஸ் ஆஃப் த மேனிஃபெஸ்டேஷன் தட் இஸ் நியரஸ்ட் டு த அப்சல்யூட் என்று பகவான் விளக்குகின்றார். அடுத்தது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த புதிர், அதாவது அந்த முழுமுதற் பொருளை நாம் வெவ்வேறு வழியில் அணுகலாம் என்கின்ற இந்த உண்மை, இது நம்முடைய அறிவுக்கு, மனிதனுடைய அறிவுக்கு புதிராக இருக்கின்றது. இட்ஸ் a paradox for our reason என்று பகவான் கூறுகின்றார். அறிவு என்ன செய்யும் என்றால் ஏதோ ஒரு வழியைத்தான் எடுத்துக்கொள்ளும். அது மனிதனுடைய அறிவினுடைய செயல்பாடு எப்படி அமைகின்றது என்றால் ஒரு பகுதியை மாத்திரம்தான் அது ஒரு சமயத்தில் கையாளும் திறமை அதற்கு உண்டு. ஒன்றை கையில் எடுத்துக்கொண்டு மற்றவைகளை விளக்குவதுதான் மனிதனுடைய அறிவு. அது மனிதனுடைய மனதினுடைய செயல்பாட்டினுடைய ஒரு குறை. ஆகையினால் பகவான் என்ன கூறுகின்றார்? மனித மனம் இந்த புதிரை எவ்வாறு விடுவிக்க முயற்சிக்கின்றது என்றால் அந்த முழுமுதற் பொருளை எங்கோ ஒரு தொலைவில் இருக்கும் அம்சமாக அது நினைத்து கொண்டு அவ்வாறு அத்தகைய கருத்தை உருவாக்கி கொண்டு மற்றவை அனைத்தையுமே அது விளக்குகின்றது. அனைத்தும் சூன்யம் என்று புத்திஸ்ட் கூறுவது போலோ அல்லது அனைத்தும் மாயை என்று மாயாவாதிகள் கூறுவது போலோ அத்தகைய ஒரு மனப்பான்மையை அது மேற்கொள்கின்றது. ஆகையினால் அது என்ன புரிந்து கொள்வதில்லை என்றால் அந்த முழுமுதற் பொருள் என்பது அனைத்திற்கும் மேலேயும் இருக்கின்றது, அனைத்திற்கும் கீழேயும் இருக்கின்றது, அனைத்தினுள்ளும் இருக்கின்றது, அனைத்திற்கும் ஒரு சாரமாக இருக்கின்றது என்பதை, அனைத்தின் சாரமாகவும் இருக்கின்றது என்பதை அது மனிதனுடைய அறிவு புரிந்து கொள்ளவில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது மனிதனுடைய மனதினுடைய குறை. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? மனம் வேறொரு பிழையையும் செய்கின்றது. என்ன செய்கின்றது என்றால் அந்த பரம்பொருள் இரண்டு நிலையிலும் இருக்கின்றது. அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட் பீயிங், தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளாத நிலையிலும் இருக்கின்றது, வெளிப்படுத்திக் கொள்ளும் நிலையிலும் இருக்கின்றது. அன்மேனிஃபெஸ்ட் ஸ்டேட், மேனிஃபெஸ்ட் ஸ்டேட். ஆனால் மனம் என்ன செய்கின்றது என்றால் அந்த வெளிப்படாத நிலை, அது ஒன்றுதான் உண்மை, மெய்மை. வெளிப்பட்ட நிலையாக இருக்கக்கூடிய இந்த வாழ்வு, இந்த எக்ஸிஸ்டன்ஸ், இது மெய்மை இல்லை என்று அது பிரிக்கின்றது. இது என்ன? இது எப்பொழுது இதை ஏற்றுக்கொள்ளலாம் என்றால் அந்த பரம்பொருள்ல ஒரு பிளவோ ஒரு பிரிவோ இருந்தால்தான் இந்த கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியும். ஆனால் அந்த சாஸ்வதமான பரம்பொருள் எப்படி இருக்கின்றது என்றால் பிரிவோ, அதில் எந்த விதமான ஒரு பிளவோ, தனிப்பட்ட ஒரு அம்சமோ, தனித்து இருக்கும் அம்சமோ எதுவுமே காணப்படுவது இல்லை. ஆகையினால் இந்த கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எது வெளிப்பட்டு இருக்கின்றதோ, இந்த பிரபஞ்சத்தில் எவையெல்லாம் வெளிப்பட்டு இருக்கின்றதோ அது அந்த வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய சாரத்தை தான் தன்னுள் கொண்டிருக்கின்றது. எவையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு இருக்கின்றதோ அதனுடைய மூலப்பொருள் எது என்று பார்த்தால் அந்த வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அதனுடைய மூலப்பொருள் தான் வெளிப்பட்டு இருக்கின்றது. வாட் எக்ஸிஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் பீயிங் அண்ட் சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பீயிங், இவை இரண்டுமே ஒன்றுதான். வாட் எக்ஸிஸ்ட் இன் ஃபார்ம் ஆஃப் பீயிங், அதுதான் அந்த சப்ஸ்டன்ஸ் ஆஃப் பீயிங்காகவும் இருக்கின்றது. இங்கு உலகத்தில் வெளிப்பட்டு இருப்பவை அனைத்துமே ஒரு சூன்யத்தில் இருந்தோ ஒன்றுமில்லாத ஒன்றிலிருந்தோ வரவில்லை.
ஏதோ ஒன்றிலிருந்து இருக்கக்கூடிய ஒரு மெய்மைதான் இந்த பிரபஞ்சத்தில் அனைத்தும் அனைத்தினுள்ளும் இருந்து வெளிப்பட்டு இருக்கின்றது. ஆகையினால் இவை இரண்டுக்கும் இடையில் ஒரு வேறுபாட்டை கூறுவது நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாதது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எவையெல்லாம் அந்த முழுமுதற் பொருளில் இருந்து வெளிப்படுகின்றதோ, எவையெல்லாம் அந்த சாஸ்வதமான பரம்பொருள் ஆதரிக்கின்றதோ, பின்னின்று ஆதரிக்கின்றதோ, எவைக்கெல்லாம் தன்னுடைய அந்த உண்மைத்தன்மையை எவைக்கெல்லாம் வழங்குகின்றதோ, இவை அனைத்துமே அந்த மெய்மைத்தன்மையை உடையதாகத்தான் இருக்க வேண்டும் என்று கூறுகின்றார். இவையெல்லாம் ஒரு பொய்மைத்தன்மையை உடையதோ மாயையோ கிடையாது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எவையெல்லாம் வெளிப்பட்டு இருக்கின்றதோ, the manifestation of the real அது மெய்மையாகத்தான் இருக்க வேண்டும். அதே போல காலத்திற்கு உட்பட்டு வெளிப்பட்ட அனைத்துமே அந்த காலத்திற்கு உட்படாத நிலையில் இருப்பதனுடைய வெளிப்பாடாகத்தான் இருக்க வேண்டும். எவையுமே பகவான் என்ன கூறுகின்றார்? எவையுமே இந்த காலத்திற்கு உட்பட்டு வெளிப்படுத்த முடியாது. அவைகளுக்கு எல்லாமே அந்த காலத்திற்கு அப்பாற்பட்டுள்ள நிலையில் அவை மெய்மையாக இருப்பதனால்தான் அனைத்துமே இந்த காலத்திற்கு உட்பட்டு தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றன. ஆகையினால் காலத்திற்கு உட்பட்டு வெளிப்படுத்தப்படுபவைகளை பொய்மையாகவும், காலத்திற்கு வெளிப்படாமல் நிலையில் இருக்கக்கூடியதை மட்டும் மெய்மையாகவும் கருதுவது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். நம்முடைய ஆன்மன், நம்முடைய உள்ளே இருக்கக்கூடிய நம்முடைய ஜீவன், ஆன்மன், இது உண்மை. நம்முடைய எண்ணங்கள், உணர்ச்சிகள், சக்திகள் அனைத்துமே நம் உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மனினுடைய வெளிப்பாடுகள். ஆகையினால் இவைகளெல்லாம் ஒரு பொய்யான விஷயங்களாக இருக்க முடியாது. நம்முடைய உடல் என்பது நம்முடைய ஆன்மன் தன்னை வெளிப்படுத்தும் ஒரு அமைப்பு தான். அதே சமயம் நம்முடைய உடல் என்கின்ற அமைப்பில் தான் நம்முடைய ஆன்மன் வசிக்கின்றது. ஆகையினால் நம்முடைய ஆன்மன் என்பது ஒரு பொய்யான விஷயமோ அல்லது ஒரு பொய்மையின் நிழலோ, பொய்மையை சார்ந்திருக்கும் ஒரு நிழலான அமைப்போ கிடையாது. மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? காலத்திற்கு உட்பட்டு வெளிப்படுத்தும் அந்த சாஸ்வதமான நிலையும், காலத்திற்கு உட்படாத நிலையில் இருக்கக்கூடிய அந்த சாஸ்வதமான நிலை, டைம்லெஸ் இட்டர்னிட்டி, டைம் இட்டர்னிட்டி, இவை இரண்டுமே அந்த சாஸ்வதமாக இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருளினுடைய இரண்டு அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுபவை அனைத்துமே காலத்திற்கு உட்பட்ட தன்மையை கொண்டதாக இருக்கின்றன. இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய அனைத்தும் காலத்திற்கு உட்படாத நிலையில் இருக்கின்றன. இவை இரண்டுமே அந்த சாஸ்வதமான நிலையில் இருக்கக்கூடிய அந்த முழுமுதற் பொருளினுடைய இரண்டு அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இவை இரண்டுமே பார்த்தோம் என்றால் மெய்மையினுடைய வெவ்வேறு படிநிலைகளில் தான் இருக்கின்றன என்று கூறுகின்றார். இந்த ஆர்டர் ஆஃப் ரியாலிட்டியில வெவ்வேறு படிநிலைகள், டிஃபரண்ட் டிகிரீஸ், டிஃபரண்ட் ஆர்டர் அதில் தான் இருக்கின்றனவே ஒழிய ஒன்று மெய்யானதாகவும் ஒன்று பொய்யானதாகவும் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொன்றும் உண்மைதான், மெய்மைதான். ஒவ்வொன்றும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாட்டில் வெவ்வேறு படிநிலைகளில் காணப்படுகின்றன. இதுதான் உண்மை. இந்த உண்மைதான் அந்த அனந்தமாக இருக்கக்கூடிய அந்த பேருணர்வினால் இந்த உண்மைதான் காணப்படுகின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். Each thing that exists is real in its own degree of the manifestation
and is so seen by the consciousness of the infinite என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஆகையினால் இந்த பாகுபாடுகள் எல்லாம் தேவையில்லை, இதெல்லாம் நம் மனதினால் செய்கின்றோம், எல்லாமே அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடுதான் இந்த உலகத்தில் என்கின்ற கருத்து தான் பகவான் paragraph 39 and 40 இதில் கூறுகின்றார். paragraph 41 அதற்குள்ளே செல்லலாம். The Life Divine, Book 2, Chapter 6, Reality and the Cosmic Illusion. Paragraph 41. All manifestation depends upon being, but also upon consciousness and its power or degree. For as is the status of consciousness, so will be the status of being. Even the inconscient is a status and power of involved consciousness in which being is plunged into another and opposite state of non-manifestation, resembling non-existence, so that out of it all in the material universe may be manifested. So too, the superconscient is consciousness taken up into an absolute of being. Thank you. Explanation. Can I read, sir? Yes, please. Explanation. All manifestation depends upon being, that is Sat. It also depends upon consciousness and its power, that is Chit Shakti. As is the status of consciousness, so will be the status of being. Even the inconscient is a status and power of involved consciousness. Here, the being is plunged into another and opposite state of non-manifestation, resembling non-existence. There is a power of involved consciousness in that state, so that out which all in the material universe may be manifested. So also the superconscient is consciousness taken up into an absolute being. Thank you, sir. Thank you. ஒரு ஸ்பெல்லிங் ஒரு வேர்டு விட்டு போயிருக்கு. There is a last sentenceல there is a power of involved consciousness in that state, so that out of which all in the material, out of which off விட்டு போயிருக்கு. Yes, sir. Thank you. Thank you. Okay, sir. Thank you. இந்த பிரபஞ்சத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து வெளிப்பட்ட நிலையில் காணப்படுகின்றது. எல்லாம் மேனிஃபெஸ்டேஷன். மேனிஃபெஸ்டேஷன் வந்து எதை பொறுத்து இருக்கின்றது என்றால், எல்லாத்திற்கும் அடிப்படையில ஒரு பொருள் இருக்கணும். அந்த பொருள் இல்லை அப்படின்னா அது வெளிப்பட முடியாது. எந்த பொருள் அடிப்படையாக இருக்கின்றது என்றால் அந்த சச்சிதானந்தா தான் எல்லாத்துக்கும் அடிப்படை. இதுதான் லைஃப் டிவைனுடைய அடிப்படை, அந்த தத்துவம். எதுவுமே சச்சிதானந்தா அவை தவிர வேறு எதுவுமே கிடையாது. எல்லா விதமான வெளிப்பாட்டிற்கும் பின்னால அந்த சச்சிதானந்தாவில் இருக்கக்கூடிய ஏதோ ஒன்று இருக்கின்றது. அந்த சத் ஆஸ்பெக்ட் இருக்கின்றது. அது மாத்திரம் இல்ல, நம்மளுக்கு தெரியும் அந்த சச்சிதானந்தாவினுடைய பார்த்தோம் அப்படின்னா அந்த எக்ஸிஸ்டன்ஸ், அந்த சத் என்பதும் சித் சக்தி என்பதும் பிரிக்க முடியாதது என்பதும் நமக்கு தெரியும். இது அடிப்படை உண்மையாக பகவான் முந்தைய சாப்டரில் கூறுகின்றார். ஆகையினால் இங்கு வெளிப்பட்டிருக்கும் அனைத்துமே எதன் அடிப்படையில் அமைகின்றன என்றால் சத், அனைத்திற்கும் அடிப்படையாக இருக்கக்கூடிய அந்த சத் ஆஸ்பெக்ட், பீயிங். அதுதான் பீயிங் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அது மாத்திரமல்ல, அந்த சக்தி ஆஸ்பெக்ட், சித் சக்தி ஆஸ்பெக்ட், கான்சியஸ்னஸ் அண்ட் இட்ஸ் ஃபோர்ஸ், இது ரெண்டின் அடிப்படையில் தான் எல்லாமே இங்க உலகத்தில் காணப்படுகின்றது. இப்ப எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு படிநிலைகள்ல இந்த உலகத்தில் காணப்படுகின்றது. சில விஷயங்கள்லாம் பார்த்தோம் அப்படின்னா இந்த கான்சியஸ்னஸ்ல உயர் நிலையில காணப்படுகின்றது.
சில விஷயங்கள் வந்து கான்சியஸ்னஸ் அந்த இடத்துல முற்றிலும் இல்லாதது போல காணப்படுகின்றது. அதுதான் இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வெவ்வேறு டிஃபரெண்ட் டிகிரிஸ் ஆஃப் கான்சியஸ்னஸ் அந்த நிலையில் காணப்படுகின்றன. இந்த பல்வேறு நிலைகள் எதை பொறுத்து அமைகின்றது என்றால் பகவான் என்ன கொடுக்கின்றார், அந்த உணர்வு நிலையினுடைய சக்தி எப்படி இருக்கின்றதோ, எப்படி தன்னை வெளிப்படுத்திக் கொள்கின்றதோ அதை பொறுத்துதான் அந்த படிநிலைகள் அமைகின்றன என்று பகவான் குறிப்பிடுகின்றார். உதாரணத்திற்கு பார்த்தோம் என்றால் சட நிலையில பார்த்தோம் அப்படின்னா, சடநிலைக்கு கீழே பார்த்தோம் அப்படின்னா there is an inconscient, உணர்வற்ற நிலை என்பது போல ஒரு தோற்றம் காணப்படுகின்றது. உண்மையிலேயே இன்கான்சியன்டா அந்த இடத்துல, உண்மையிலேயே உணர்வு இல்லையா என்றால் பகவான் என்ன கோருகின்றார், மற்ற ஆன்மீக கருத்துக்கள் என்ன கோருகின்றன என்பது தெரியவில்லை. ஆனால் பகவான் வந்து தெளிவாக கோருகின்றார், எதை நாம் உணர்வற்ற நிலை என்று கூறுகின்றோமோ, இன்கான்சியன்ட் உணர்வு கான்சியஸ்னஸ் வந்து முற்றிலுமாக காணப்படுவது இல்லை என்று நாம் நினைக்கின்றோமோ, அங்கு உண்மையிலேயே என்ன இருக்கின்றது என்றால் ஒரு இரக்கம் கண்டுள்ள நிலையில் இன்வால்வ்டுனா அதற்கு உள்ளேயே ஒன்றிற்கு உள்ளேயே இறங்கி அந்த உணர்வு நிலை அமிழ்ந்து மறைக்கப்பட்ட நிலையில் இருக்கின்றது. அது சக்தியுடன் இருக்கின்றது அப்படிங்கிறார் பகவான். There is a status and power of involved consciousness அப்படிங்கிறார். அதுல சக்தி இருக்கு அப்படிங்கிறார். அந்த இடத்துல அந்த பீயிங், அந்த சத் எப்படி இருக்கின்றது என்றால் வேறொரு நிலையில் இருக்கின்றது. வெளிப்படாத நிலையில், தன்னை வெளிப்படுத்தி கொள்ளாத நிலையில் இருக்கின்றது. அது அந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒன்றுமே இல்லாதது போல நமக்கு தோன்றுகின்றது, நான் எக்ஸிஸ்டன்ஸ் அது போல தோன்றுகின்றது. ஆனால் அந்த நிலையிலிருந்துதான் இந்த சட உலகம் வெளிப்படுகின்றது. எது வந்து தோற்றத்திற்கு உணர்வற்ற நிலையாக காணப்படுகின்றதோ அந்த நிலையிலிருந்துதான் இந்த ஒட்டுமொத்த மெட்டீரியல் யூனிவர்ஸ் ஒட்டுமொத்தமும் அந்த நிலையிலிருந்துதான் வெளிவருகின்றது. இது ஒரு நிலை. அதே போல உச்சக்கட்டத்துல பார்த்தோம் அப்படின்னா சூப்பர் கான்சியன்ட் இருக்கு. அதாவது கான்சியஸ்னஸ்ல வெவ்வேறு டிகிரிகள், வெவ்வேறு படிநிலைகள் இருக்கின்றன. கான்சியஸ்ன்னு சொல்றோம், கான்சியஸுக்கு கீழே வந்து இன்கான்சியன்ட்னு சொல்றோம். அங்கேயும் அந்த சக்தி தன்னை மறைமுகமாக மறைத்துள்ளது. அப்புறம் கான்சியஸ்னஸுக்கு மேலே சூப்பர் கான்சியன்ட்னு சொல்றோம். அந்த சூப்பர் கான்சியன்ட்ல அந்த கான்சியஸ்னஸ் வந்து அந்த ஒரு அறுதியான நிலையில இருக்கின்றது. ஆகக்கூடிய என்ன உணர்கின்றோம் என்றால் எல்லா நிலைகளிலுமே கான்சியஸ்னஸ் இருக்கின்றது. அதனுடைய சக்தியினுடைய படிநிலைகள் பார்த்தோம் அப்படின்னா வெவ்வேறு நிலைகளில் காணப்படுகின்றது. சூப்பர் கான்சியன்ட் அது ஒன்றுதான் உண்மை என்றும், இந்த இன்கான்சியன்ட் என்பது அதனிலிருந்து முற்றிலும் வேறுபட்ட ஒன்று அல்லது அதற்கு சம்பந்தப்படாத ஒன்று என்று நினைப்பதும் தவறு. என்ன காரணம் என்றால் இங்கே எதுவுமே சச்சிதானந்தா இல்லாமல் கிடையாது. எல்லா இடத்திலுமே அந்த சக்தி இருக்கின்றது, எல்லா இடத்திலும் அந்த கான்சியஸ்னஸ் ஃபோர்ஸ் இருக்கின்றது, சித் சக்தி இருக்கின்றது. இதுல என்னன்னா அந்த காம்பினேஷன்ல வந்து வெவ்வேறு டிகிரியில இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். இதுதான் அடிப்படை உண்மை என்று கூறுகின்றார். அடுத்தது போகலாம். For there is a superconscious status in which consciousness seems to be luminously involved in being and as if unaware of itself. All consciousness of being, all knowledge, self-vision, force of being seem to emerge from that involved state or to appear in it. This emergence, in our view of it, may appear to be an emergence into a lesser reality, but in fact, both the superconscious and the consciousness are and regard the same real. Thank you. Explanation.
படிக்கட்டுமா சார்? படிங்க மேடம். எஸ். In the superconscious status, the consciousness seems to be luminously, that is full of light, involved in being. It seems as if it is unaware of itself. All consciousness of being, all knowledge, self-vision, force of being seem to emerge from that state. This emergence may appear to be the order of lesser reality. Both the superconscious and the consciousness are one and the same reality. Thank you, sir. Thank you. தேங்க்யூ. இந்த கருத்து பகவான் கூறக்கூடிய ஒரு அடிப்படை முக்கியமான கருத்து. இப்போ ஒருவர் தன்னுடைய அந்த யோக சாதனையில ஒரு உச்சக்கட்டத்திற்கு செல்கின்றார் என்று வைத்துக் கொள்வோம். அந்த உச்சக்கட்ட நிலையான சமாதி நிலையை அடைகின்றார்னு வைத்துக் கொள்ளலாம். சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல அதுதான் கம்ப்ளீட்டா அந்த நிலையில் அவர் மூழ்குகின்றார். அந்த நிலையில் அவருக்கு மூழ்கும் பொழுது எப்படின்னா எல்லாமே ஒளி வெள்ளம் தான் அங்க இருக்கும். எல்லாமே ஒளி வெள்ளம். அந்த இடத்துல அவருக்கு முற்றிலுமாக தன்னை மறந்து விடுகின்றார். தான் என்கின்ற அமைப்பே அங்க இல்லாம போய்விடும். வெறும் அந்த ஒளி வெள்ளம், அதுதான் அங்க அந்த அனுபவம் தான் அவருக்கு கிட்டும். இது ஒரு அற்புதமான அனுபவம். இப்ப பண்டைய யோகத்துல பார்த்தோம் அப்படின்னா ஒரு சாரார் இந்த நிலையிலேயே இருந்து விடத்தான் விரும்புவார்கள். ஏன்னா அவர்களுக்கு திரும்பி வர்றது அப்படிங்கிறத அவங்களால ஏற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன் அவங்களால அந்த திரும்பி வர முடியல? அந்த புற உலகோடு அவர்கள் தொடர்பு கொள்ள இந்த நிலைக்கு சென்று விடுபவர்கள் ஏன் புற உலகோடு தொடர்பு கொள்வதை அவர்கள் அவ்வளவு சிறப்பாக கருதுவது இல்லை என்றால், அவர்கள் அந்த உணர்வு நிலையில் ஒரு சாதாரண நிலைக்கு திரும்புவதை அவர்கள் ஒரு இரக்கமாகவோ ஒரு தாழ்ந்த நிலையாகவோ அவர்கள் கருதுகின்றார்கள். இந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல போயிட்டோம் அப்படின்னா அங்க வெறும் ஃபுல் ஆஃப் ஒளிதான். பகவான் என்ன கூறுகின்றார்? லியூமினஸ்லி இன்வால்வ்ட் இன் பீயிங் அப்படிங்கிறார். அங்க வேற எதுவுமே தெரியாது. அந்த நிலையிலிருந்து சாதாரண நிலைக்கு வரும்பொழுது என்ன தோன்றுகின்றது என்றால், இந்த உணர்வு நிலை, இந்த ஞானம், இந்த சக்தி எல்லாமே அந்த நிலையிலிருந்து தான் வெளிப்படுபவையாக தெரிகின்றது. அவருக்கு என்ன தோன்றுகின்றது என்றால், இந்த வெளிப்படுபவை அனைத்துமே அந்த உயர்நிலையுடன் ஒப்பிடும் பொழுது சற்று தாழ்ந்தவைகளாக காணப்படுகின்றன. லெசர் ரியாலிட்டி என்று பகவான் குறிப்பிடுகின்றார். This emergence in our view of it may appear to be an emergence into a lesser reality. அதனால்தான் அந்த நிலைக்கு சென்று விடுபவர்கள் திரும்ப மீண்டும் இந்த நிலையை அவர்கள் அவ்வளவு சிறப்பாக கருதுவது இல்லை. ஆனால் பகவான் என்ன கூறுகின்றார்? இரண்டு நிலையுமே ஒரே மெய்மையினுடைய அம்சங்கள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்டும் சரி, சாதாரண உணர்வு நிலையில் இருப்பதும் சரி, இவை இரண்டுமே அந்த ஒரே மெய்மை தான். அதுல மாற்றமே இல்லை அப்படிங்கிறார். பகவானே நிறைய தடவை கூறியிருக்கின்றார். பகவானிடம் கூறுகின்றார்கள், நீங்கள் நிறைய நேரத்துல பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய பார்வை எங்கேயோ இல்ல நிலைத்திருக்கின்றது, இந்த உலகில் இருப்பது போல தோன்றவில்லை. எங்களுடன் பேசுகிறீர்கள், உலக விஷயங்களை பரிமாறிக்கொள்கின்றீர்கள். அப்பனால் இந்த அனுபவங்கள் உலகானுபவங்களாகவும் உங்களுடைய அந்த யோக நிலையில் இருக்கும் பொழுது அடையும் அனுபவங்கள் இந்த மறு உலக அனுபவங்களாகவும் அதர் வேர்ல்ட்லி எக்ஸ்பீரியன்சஸ் அவ்வாறு உங்களுக்கு தோன்றுகின்றதா என்று அவர்கள் பகவானிடம் கேட்கின்றார்கள். பகவான் என்ன கூறுகின்றார்? எனக்கு ரெண்டுமே ஒரே மாதிரி தான் இருக்கின்றது, வித்தியாசமே தெரியல எனக்கு.
எனக்கு அந்த அதர் வேர்ல்ட்லி அண்ட் திஸ் வேர்ல்ட்லி அப்படிங்கிற அந்த பாகுபாடே எனக்கு தெரிவதில்லை என்று பகவான் கூறுகின்றார். அதே கருத்தை தான் இங்கு பகவான் இந்த கருத்தை கூறுகின்றார். இந்த டிஸ்டிங்ஷன் வந்து நம்ம செய்வது என்பது தவறு என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே ஒரே மெய்மையினுடைய வெளிப்பாடுகள் தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இது அன்னையினுடைய பிரேயர்ஸ் அண்ட் மெடிடேஷன்லயும் நிறைய வருது, இந்த கருத்து தான் வருது. அன்னை வந்து நிறைய தடவை கூறுகின்றார்கள், வெறும் அந்த உச்சகட்ட நிலையில் ஆழ்ந்து விடுவது மாத்திரம் நமக்கு சிறப்பானது அல்ல, அத்தகைய உச்சகட்ட அனுபவத்தை இந்த வெளிநிலையிலும் நாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும். அப்பொழுதுதான் வந்து அது சிறப்பு, அது வந்து ஒரு முழுமை பெறும் என்று அன்னை கூறுகின்றார்கள். அடுத்தது போகலாம். There is also a status of the Supreme in which no distinction can be made between being and consciousness, for they are too much one there to be thus differentiated. But the supreme status of being is also a supreme status of the power of being and therefore of the power of consciousness. For the force of being and the force of its consciousness are one there and cannot be separated. It is this unification of eternal being with the eternal consciousness force that is the status of the Supreme Ishvara, and its force of being is the dynamis of the Absolute. This status is not a negation of cosmos. It carries in itself the essence and power of all cosmic existence. Thank you. Explanation. Sir, படிக்குங்க. Yes, madam. Yes, படிங்க. மேடம் நீங்க படிங்க மேடம். நன்றி. There is a status of the Supreme in which no distinction can be made between being and consciousness, that is Sat and Chit, that they are one and cannot be differentiated. But the supreme status of being is also a supreme status of power of being. Therefore, it is supreme status of the power of consciousness, because the force of being and the force of consciousness are one there and cannot be separated. This unification of eternal being with the eternal consciousness force is the status of the Supreme Ishvara. It is not a negation of cosmos, but it carries in itself the essence and power of all cosmic existence. நன்றி. Thank you. பகவான் என்ன கூறுகின்றார்? சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் என்பது உச்சகட்ட உணர்வு நிலை என்பது உன்னதமான நிலைதான். ஆனால் அந்த நிலையில் இருந்து கொண்டு மற்ற உணர்வு நிலைகளை வந்து அதனுடன் சம்பந்தப்படாத நிலையாக கருதுவது என்பது தவறு. ஏனென்றால் எல்லாமே ஒரே மெய்மையினுடைய வெளிப்பாடு தான் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? எல்லாமே வந்து ஒரு ஒன்று கலந்த நிலையில் இருக்கக்கூடிய நிலை இருக்கின்றது. இந்த சத் என்பதற்கும் அந்த உணர்வு நிலை என்பதற்கும் இடையில வந்து டிஸ்டிங்ஷனே இல்லாத நிலையில் நிலை இருக்கின்றது. இரண்டுமே இரண்டரை கலந்து இருக்கின்றது. அந்த நிலையில் வந்து அந்த சித் சக்தி அந்த 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 சித் சக்தியும் அதனுடைய ஒரு உயர்வான நிலையில் இருக்கின்றது. அங்க எல்லாமே எல்லாமே வந்து இரண்டரை கலந்து இருக்கின்றது. எக்ஸிஸ்டன்ஸ், கான்சியஸ்னஸ், ஃபோர்ஸ் எல்லாமே அங்கு கலந்து இருக்கின்றது. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது. அங்கு பிரிவு என்பதே பார்க்க முடியாது. The force of being, the force of its consciousness எல்லாமே ஒன்றாக இருக்கின்றது. பிரிக்க முடியாத நிலையில் இருக்கின்றது.
இது வந்து ஒரு உயர்நிலை என்று கூறுகின்றார் பகவான். இது வந்து ஒரு ஸ்டேட்டஸ் ஆஃப் த சுப்ரீம் ஈஸ்வரா என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த நிலையில என்ன நடைபெறுகின்றது என்றால், இங்கு எதுவுமே மறுக்கப்படுவதில்லை. இந்த பிரபஞ்சம் என்பது மறுக்கப்படுவதில்லை. சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட்ல இருந்து கொண்டு சாதாரண உணர்வு நிலை சம்பந்தப்பட்ட விஷயங்களை அதற்கு கீழான நிலைகள் என்று கருதுவது ஒரு அணுகுமுறை. ஆனால் அது சரியான அணுகுமுறை கிடையாது. ஆனால் எது ஒரு சரியான அணுகுமுறை என்றால், இந்த பிரபஞ்சத்தையும் அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடாக கருதுவதுதான் சரியான அணுகுமுறை. அங்க வந்து இந்த இந்த அந்த சாஸ்வதமான அந்த இருப்பும் சாஸ்வதமான அந்த சித்சக்தியும் பிரிவே இல்லாதபடி இணைந்து காணப்படுகின்றன. அந்த நிலைதான் பகவான் என்ன கூறுகின்றார்? இட் இஸ் a status of the supreme ஈஸ்வரா என்று கூறுகின்றார். அந்த பிரபஞ்சம் என்பது மறுக்கப்படுவது இல்லை. This status is not a negation of cosmos என்று கூறுகின்றார். இங்கு பிரபஞ்சம் என்பது இந்த நிலையில் மறுக்கப்படுவது இல்லை. அந்த உயர் உணர்வு நிலையினுடைய அனைத்து சாராம்சமும் சக்தியும் இந்த பிரபஞ்ச வாழ்வில் கொண்டு செல்லப்படுகின்றன. இங்கு எதையுமே மறுக்கப்படுவதில்லை. இதுதான் சரியான உணர்வு நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஏனென்றால் இங்கு மறுத்தல் என்பதோ விலக்குதல் என்பதோ இங்கு கிடையாது. அடுத்தது போகலாம். Paragraph 42. But still, unreality is a fact of cosmic existence, and if all is the Brahman, the reality, we have to account for this element of unreality in the real. If the unreal is not a fact of being, it must be an act or a formation of consciousness. And is there not then a status or degree of consciousness in which its acts and formations are wholly or partly unreal? If this unreality cannot be attributed to an original cosmic illusion, to Maya, there is still in the universe itself a power of illusion of ignorance. It is in the power of the mind to conceive things that are not real. It is in its power even to create things that are not real or not wholly real. Its very view of itself and universe is a construction that is not wholly real or wholly unreal. Thank you. படிக்கீங்களா? Yes, madam. If all is Brahman in the cosmic existence, we have to account for the element of unreality in the real. If all is Brahman, the unreal must be not a fact of being. It must be an act or a formation of consciousness. It is our consciousness which is responsible for the perception of unreality. It means that there must be a status or degree of our consciousness in which aids, that is, of consciousness, acts and formations are wholly or partly unreal. We have concluded that this unreality cannot be attributed to an original cosmic illusion, to Maya. But still there is in the universe itself a power of illusion of ignorance. It is in the power of the mind to conceive things that are not real. It is in the power of the mind to create things that are not real or wholly real. Thank you, sir. Thank you, madam. Thank you. நம்ம இன்றைய பேராகிராஃப்ல என்ன பார்த்தோம் என்றால், உணர்வு நிலையில நம்ம ஒரு உச்சக்கட்ட நிலையில் இருந்து கொண்டு ஒரு ஒளி வெள்ளத்தில்
அடையக்கூடிய அனுபவம் அதிலேயே லயித்து அதனுடைய வெளிப்பாடுகளாக காணக்கூடிய அனைத்தையும் அந்த உச்சக்கட்ட நிலையுடன் ஒப்பிடும் பொழுது தரத்தில் குறைந்தது என்று நினைப்பது தவறு. உச்சக்கட்ட நிலையான அந்த சூப்பர் கான்ஷியஸ் ஸ்டேட் அதுவும் சரி, வெளிப்பட்டிருக்கும் நிலையான அனைத்து வெளிப்பாடுகளும் சரி, இவை இரண்டுமே அந்த மெய்மையினுடைய வெவ்வேறு நிலைகள் தான், வெவ்வேறு அம்சங்கள் தான் என்பதை பார்த்தோம். அதே போல இன்னொரு கருத்தையும் பார்த்தோம். என்னவென்றால், அனைத்தையும் இந்த பிரபஞ்சத்தை மறுக்காத அந்த உணர்வு நிலைக்கும் அந்த எக்ஸிஸ்டன்ஸ் இவை இரண்டுக்கும் இடையில் எந்த விதமான ஒரு பாகுபாடும் இல்லாத நிலைதான் ஒரு சரியான நிலை என்பதை பார்த்தோம். அதுதான் சுப்ரீம் ஸ்டேட்டஸ் ஆஃப் பீயிங். அங்கு பிரபஞ்சம் என்பது மறுக்கப்படுவதில்லை என்பதை பார்த்தோம். அப்படி என்றால் இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்தையுமே நாம் அந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடாக காண்கின்றோமா என்றால் இல்லை. இந்த பிரபஞ்சத்தில் காணுகின்ற அனைத்தையுமே நாம் மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடாக காணுகின்றோமா என்றால் இல்லை. ஆனால் எது உண்மை என்றால் அனைத்துமே பிரம்மன். இந்த பிரபஞ்சத்தில் இருப்பது எல்லாமே அனைத்துமே பிரம்மன். அனைத்தினுள்ளும் இருப்பதுதான் பிரம்மன். அனைத்தும் பிரம்மனுள் தான் இருக்கின்றது. அதுதான் உண்மை. அப்படி என்றால் ஏன் நாம் அந்த உண்மையை காண தவறுகின்றோம்? அப்படி என்றால் இந்த உண்மையற்றவைகளாக நாம் கருதுவது என்பது எவையெல்லாம் இந்த பிரபஞ்சத்தில் நாம் மெய்மையற்ற விஷயங்களாக கருதுவது, அனைத்தையும் மெய்மையற்ற விஷயங்களாக நாம் எண்ணுவது என்பது ஒரு உண்மையை சார்ந்து இருக்கக்கூடியதாக இருக்க முடியாது. இட் cannot be the fact of being என்று பகவான் கூறுகின்றார். ஒருபுறம் என்ன கூறுகின்றோம்? சர்வம் பிரம்மம் என்று கூறுகின்றோம். மறுபுறம் இந்த பிரபஞ்சத்தில் காணப்படுவது அந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு, அந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்றோம். அப்படி என்றால் எங்கு தவறு இருக்கின்றது என்றால், எங்கு தவறு நிகழ்கின்றது, அதனால் இவ்வாறு எண்ணுகின்றோம் என்றால், நம்முடைய உணர்வு நிலை, இந்த கான்சியஸ்னஸ், அதில்தான் தவறு இருக்கின்றது என்று பகவான் குறிப்பிடுகின்றார். பகவான் இங்க தான் கூற வேண்டிய கருத்தை அதனுடைய துல்லியமாக கூறுகின்றார். என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்சம் என்பது மாயை இல்லை. அது மாயை இல்லை என்பதை கிட்டத்தட்ட ஒரு 35 பேராகிராஃப்ஸ்ல வெவ்வேறு கருத்துக்களின் மூலமாக கூறி இந்த பிரபஞ்சம் என்பது மாயையாக இருக்க முடியாது என்ற கருத்திற்கு வந்துள்ளோம். அப்படி என்றால் என்ன காரணத்தினால இந்த பிரபஞ்சத்தில் காணக்கூடிய அனைத்து விஷயங்களையும் நாம் அந்த மெய்மைத்தன்மை வாய்ந்தவை, அவை அனைத்துமே அந்த மெய்ப்பொருளினுடைய வெளிப்பாடு என்பதை நம்மால் ஏன் காண முடிவதில்லை என்றால், அதற்கு காரணம் என்னவென்றால், பிரபஞ்சம் என்பது மாயை அல்ல. பிரபஞ்சம் மாயையாக இருப்பது காரணம் அல்ல. காரணம் என்னவென்றால், நம்முடைய உணர்வு நிலைதான் அத்தகைய கருத்தை நமக்கு தருகின்றது. இட் இஸ் an act of our consciousness என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அதுதான் ரெஸ்பான்சிபிள். இத்தகைய நம்முடைய எண்ணத்திற்கு எது காரணம் என்றால் நம்முடைய உணர்வு நிலை என்று பகவான் குறிப்பிடுகின்றார்.
நம்முடைய உணர்வு நிலை என்பது வெவ்வேறு படிநிலைகளில் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். நம்ம இன்வால்வ்டு இன்கான்ஷியன்ட்ல கூட தெர் இஸ் இன்வால்வ்டு கான்சியஸ்னஸ் இருக்கின்றது என்பதை பார்த்தோம். சூப்பர் கான்ஷியன்ட்ல கான்சியஸ்னஸ் ஒளி வெள்ளமாக அங்கு இருக்கின்றது என்பதை பார்த்தோம். அப்படி என்றால் பகவான் இங்க என்ன கூறுகின்றார்? நம்முடைய உணர்வு நிலையில நாம் தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த படிநிலை, டிகிரி ஆஃப் கான்சியஸ்னஸ், அந்த நிலையில நடைபெறக்கூடிய செயல்கள், அங்கு காணக்கூடிய அமைப்புகள் எல்லாமே நமக்கு அந்த மெய்மைத்தன்மையை வெளிப்படுத்துவதாக இருப்பது போல நமக்கு அந்த ஒரு காட்சியை உருவாக்குகின்றன அப்படிங்கிறார். ஸோ இந்த கல்பிரிட் எங்க அப்படின்னா நம்முடைய கான்சியஸ்னஸ். பிரபஞ்சத்துல எந்த ப்ராப்ளமும் கிடையாது, அந்த டிவைன்டி எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ப்ராப்ளம் எங்க இருக்கு அப்படின்னா நம்முடைய கான்சியஸ்னஸ். நாம் அந்த கான்சியஸ்னஸ்ல நாம் இருக்கக்கூடிய தற்போது நாம் எந்த நிலையை சார்ந்து இருக்கின்றோமோ அந்த நிலை. பகவான் என்ன கூறுகின்றார்? மிகவும் அழகாக பகவான் வர்ணிக்கின்றார். என்ன கூறுகின்றார்? It must be an act or a formation of consciousness and is there, not then a status or degree of and பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார். And is there not then a status or degree of consciousness in which its acts and formations are wholly or partly unreal என்று ஒரு கேள்வியை கேட்கின்றார். பதில் அதுதான். எப்பொழுதுமே பகவான் இது ஒரு பகவானினுடைய ஒரு பிரயோகம். கேள்வியாக கேட்டு பதிலை அதிலேயே தருவது. என்ன கூறுகின்றார்? நம்முடைய உணர்வு நிலையில நாம் இருக்கக்கூடிய அந்த நிலை படிநிலையில தான் ப்ராப்ளம் இருக்கு. அது என்ன செய்கின்றது? அதனுடைய செயல்பாடுகள் உருவாக்கங்கள்ல அந்த உண்மையை முழுமையாக அது தரிசிக்க, அந்த மெய்மைத்தன்மையை தரிசிக்க முடியவில்லை. அதுதான் காரணம் என்று பகவான் குறிப்பிடுகின்றார். அப்படி என்றால் பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த மெய்மையற்ற தன்மை, அன்ரியாலிட்டி என்பது ஒரு ஆதி நிலையான அந்த பிரபஞ்ச மாயை காரணம் அல்ல. Unreality cannot be attributed to an original cosmic illusion. அப்படி இல்லைன்னா டு மாயா. இருந்தாலும் இந்த பிரபஞ்சத்துல பார்த்தோம் அப்படின்னா நம்மால அந்த இங்க இல்யூஷன் என்பது என்ன அர்த்தம் அப்படின்னா மெய்மையை காண தவறுதல், அந்த பிரம்மனை காண தவறுதல். அதுதான் நீங்க அர்த்தம். அனைத்தும் பிரம்மனுடைய வெளிப்பாடு என்றால் அந்த பிரம்மனாக நாம் காண தவறுகின்றோம். அப்படின்னா அங்க ஒரு இல்யூஷன் இருக்கு, அங்க ஒரு இக்னோரன்ஸ் இருக்கு இல்லையா? அதுதான் காரணம் அப்படிங்கிறார். பிரபஞ்சம் என்பது மாயை கிடையாது. ஒரிஜினல், if this unreality cannot be attributed to an original cosmic illusion to Maya, there is still in the universe itself a power of illusion of ignorance. இதுதான் ப்ராப்ளம். இந்த பிரபஞ்சத்துல என்ன இருக்கு அப்படின்னா there is a power of illusion of ignorance. அறியாமையை சார்ந்து அமைக்கப்பட்ட ஒரு மாயையினுடைய சக்தி இருக்கின்றது அப்படிங்கிறார். இதுதான் இந்த crux of the problem. இந்த ஏன் அந்த அன்ரியாலிட்டி எதனால காணப்படுகின்றது என்றால் there is still in the universe itself a power of illusion of ignorance. நம்ம அறியாமையை சார்ந்திருக்கும் ஒரு மாயையினுடைய ஒரு சக்தி செயல்படுகின்றது. அதனால்தான் நம்மால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்மையை நம்மால காண முடிவதில்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். இந்த பவர் ஆஃப் இல்யூஷன் எங்க இருக்கின்றது என்றால் நம்முடைய மனதில் இருக்கின்றது. It is in the power of the mind to conceive things that are not real. மனம் என்ன செய்கின்றது? மெய்மையற்ற விஷயங்களை அது மனதில் தானே உருவாக்குகின்றது. அல்லது மெய்யான விஷயங்களை முழுமையற்ற, அதாவது
பகவான் இங்க என்ன கோருகின்றார்? It is in the power of the mind to conceive things that are not real. முற்றிலும் மெய்யற்ற பொய்யான விஷயங்களை அது உருவாக்குகின்றது. அது மாத்திரமல்ல, it is in its power even to create things that are not real. அது எண்ணுகின்றது. தன்னுடைய மனம் என்ன செய்கின்றது? மெய்யற்ற விஷயங்களை தன் மனதில் எண்ணுகின்றது. கன்சீவ் திங்ஸ். அது மாத்திரமல்ல, அது உருவாக்கவும் செய்கின்றது. இட் இஸ் இன் த பவர் ஈவன் டு கிரியேட் திங்ஸ் தட் ஆர் நாட் ரியல், ஆர் நாட் ஹோலி ரியல். முழுமையான ஒரு மெய்மையான விஷயங்களாக இல்லாமல், in its power even to create things that are not real or not wholly real. அப்படின்னா இங்க என்ன எது காரணம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய மைண்டு தான் காரணம் அப்படிங்கிறார். மைண்ட், அதை சார்ந்துள்ள உணர்வு நிலை, அதுதான் நம்மால இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய அந்த மெய்மைத்தன்மையை நம்மால அதன் காரணமாக காண முடிவது இல்லை அப்படிங்கிறார். ஆகையினால பகவான் இங்க இறுதியாக என்ன கோருகின்றார்? இட்ஸ் வெரி வியூ ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன். அதாவது மனம் என்ன செய்கின்றது? மனிதனுடைய பார்வை இந்த பிரபஞ்சம் குறித்த அதனுடைய உருவாக்கங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றன என்று பகவான் வர்ணிக்கின்றார் என்றால், அது ஒரு முழுமையான மெய்மையாக இல்லை அப்படிங்கிறார். தட் இஸ் நாட் ஹோலி ரியல். அதே சமயம் அது முழுமையான பொய்மையாகவும் இல்லை என்று பகவான் குறிப்பிடுகின்றார். ஹாஃப் ட்ரூத், ஹாஃப் நாலேஜ், அதாவது ஹாஃப் ட்ரூத், ஹாஃப் ஃபால்ஸ்ஹுட், இப்படிதான் இருக்குது. நாலேஜ் அண்ட் இக்னோரன்ஸ் இப்படிதான் இருக்கின்றது. இதுதான் மனதினுடைய செயல்பாடு. இட்ஸ் வெரி வியூ ஆஃப் இட் செல்ஃப் அண்ட் யூனிவர்ஸ் இஸ் அ கன்ஸ்ட்ரக்ஷன். கன்ஸ்ட்ரக்ஷனா உருவாக்கம். எப்படி உருவாக்குகின்றது? தட் இஸ் நாட் ஹோலி ரியல். மேன்மையினுடைய முழு அம்சத்தை தாங்கியதாக இல்லை. அதே சமயம் பொய்மையினுடைய முழு அம்சமாகவும் இல்லை. இட் இஸ் நாட் ஹோலி ரியல் ஆர் ஹோலி அன்ரியல். ஒரு எண்ணுகட்டா நிலையில மனம் என்ன செய்கின்றது? அனைத்தையும் உருவாக்குகின்றது. ஸோ இந்த கல்பிரிட் நம்முடைய மனம், அதை சார்ந்த உணர்வு நிலை. இதைத்தான் பகவான் இங்கு கோருகின்றார். அடுத்தது போகலாம். Where does this element of unreality begin, and where does it stop, and what is its cause, and what ensues on the removal of both the cause and the consequence? Even if all cosmic existence is not in itself unreal, cannot the description be applied to the world of ignorance in which we live, this world of constant change and birth and death and frustration and suffering? And does not the removal of the ignorance abolish for us the reality of the world which it creates, or is not a departure out of it the natural and only issue? Thank you. Explanation. படிக்கலாம் சார். படிங்க மேடம். We must know where this element of unreality begins and where it stops, what its cause is, and what happens when we remove the cause and its consequence. We may ask, even if all cosmic existence is not in itself unreal, can the world of ignorance we live in be unreal? Because we face constant change, birth and death, and frustration and suffering in the world. We may ask, is it not a fact that the removal of the ignorance abolishes for us the reality of the world it creates? Therefore, are we right in concluding that departure from the world is the only solution? Thank you, madam. Thank you.
நம்ம என்ன பார்த்தோம்? ஒரு அறியாமை, அதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாய சக்தி, பவர் ஆஃப் இல்யூஷன் ஆஃப் இக்னோரன்ஸ். அதுதான் இந்த உலகத்தில் காணக்கூடிய விஷயங்களுக்கு பின்னால் இருக்கக்கூடிய அந்த மெய்மையை காண முடிவதில்லை என்பதற்கான காரணத்தை பார்த்தோம். அதே போல இதெல்லாமே நம்மளுடைய மனதினுள்ளே தான் இருக்கின்றது. அது என்ன செய்கின்றது? அது பொய்மையான விஷயங்களை தன்னுள் சித்தரிக்கின்றது, உருவாக்குகின்றது. அல்லது அது உருவாக்கும் விஷயங்கள் எல்லாம் எப்படி இருக்கின்றது என்றால், ஒரு முழுமையான ஒரு மெய்மையை சார்ந்ததாகவோ அல்லது முழுமையான பொய்மையை சார்ந்ததாகவோ இல்லை. அல்டிமேட்டா யார் காரணம் அப்படின்னா, இட்ஸ் அ பவர் ஆஃப் த மைண்ட். மைண்டு தான் காரணம் என்றெல்லாம் பார்த்தோம். இங்க பகவான் என்ன கூறுகின்றார்? எங்கு துவங்குகின்றது? இதுக்கு ஒரு பிகினிங் இருக்கணும்ல. எப்ப இந்த தவறான ஒரு அணுகுமுறை துவங்குகின்றது? எங்கு துவங்குகின்றது? Where does this element of unreality begin? எங்கு துவங்குகின்றது? எங்கு முடிகின்றது? இதனுடைய காரணம்தான் என்ன? அந்த காரணத்தையும் அதற்கான விளைவையும் நாம் விலக்கிவிட்டால் அதற்கு பின் நடப்பது என்ன? இந்த கேள்வியெல்லாம் பகவான் எழுப்புகின்றார். ஏனென்றால் நம்ம தெரியுது, மனம் என்கின்ற அமைப்பில் இருந்துதான் அறியாமை உருவாகுகின்றது. அங்க பார்த்தோம் அப்படின்னா முழுமையாகவும் அது ஒரு பொய்யான விஷயமாகவும் இல்லை, முழுமையாகவும் ஒரு மெய்யான விஷயமாகவும் இல்லை. ரெண்டால கலந்து இருக்கின்றது. எல்லாமே இப்ப மெய்யான விஷயங்கள்னா இந்த கேள்விக்கு இடம் இல்லை. எல்லாமே பொய்யான விஷயங்களாக காணப்பட்டாலும் நமக்கு ஒன்ஸ் அண்ட் ஃபார் ஆல் டிஸ்மிஸ் பண்ணிடலாம். ஆனா இங்க எல்லாமே கலந்து இருக்கின்றது. அப்படின்னா அந்த லைன் எந்த கோடு இது ரெண்டையும் பிரிக்கின்றது? எங்கிருந்து ஆரம்பிக்கின்றது, எங்கிருந்து முடிகின்றது இந்த பொய்மையான விஷயங்கள் அப்படிங்கறத கேட்கிறார் பகவான். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த பிரபஞ்ச வாழ்வு, ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்வும் ஒரு பொய்யான விஷயம் என்று இல்லாவிட்டாலும் கூட, அதாவது பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்ச வாழ்வும் பொய்யான விஷயம் இல்லை என்று நாம் ஏற்றுக்கொண்டாலும் கூட, நாம் சந்திக்கும் இந்த உலகம், எப்படி நமது உலகத்தை சந்திக்கின்றோம்? இந்த அறியாமைக்குட்பட்ட உலகத்தில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய அறியாமைக்குட்பட்ட இந்த உலகம், the world of ignorance என்றால் நாம் அறியாமல் இருக்கின்றோம். அந்த அறியாமையின் மூலமாக காணப்படும் இந்த உலகம், அது எப்படி நமக்கு காணப்படுகின்றது? தொடர்ந்து இந்த உலகத்தில் மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டே இருக்கின்றன. கான்ஸ்டன்ட் சேஞ்ச். இந்த உலகத்தில் அதை யாரும் தவிர்க்கவே முடியாது. கான்ஸ்டன்ட் சேஞ்ச், எதுவுமே நிரந்தரமாக இல்லை. அடுத்தது பிறப்பு இறப்பு, பர்த் அண்ட் டெத் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. அடுத்தது என்ன பார்க்கின்றோம்? ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் என்றால் துவண்டு விடுதல். துன்பத்தை எதிர்கொள்கின்றோம், துவண்டு விடுகின்றோம். ஃப்ரஸ்ட்ரேஷன். நொந்து போகின்றோம், துன்பத்தில் உழல்கின்றோம், சஃபரிங். இத்தகைய உலகத்தை தான் நாம் பார்க்கின்றோம். இந்த உலகம் அப்படி என்றால் இத்தகைய உலகத்தை ஒரு பொய்யான விஷயம் உலகம் என்று எடுத்துக்கொள்ளலாமா என்று பகவான் கேட்கின்றார்.
பகவான் என்ன கேட்கின்றார்? பகவானுடைய கேள்வியை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பார்த்தோம் அப்படின்னா அது வந்து பொய்யான விஷயம் இல்லை என்பது ஏற்றுக்கொண்டாலும் கூட, மனிதன் சந்திக்கும் உலகம் எப்படி இருக்கின்றது என்றால், மனிதன் சந்திக்கக்கூடிய உலகம் வந்து இத்தகைய எதிர்மறையான விஷயங்களை தான் நாம் வாழ்வில் சந்திக்கின்றான். அறியாமையினால்தான் இத்தகைய விஷயங்களை, இத்தகைய அனுபவங்கள் அவனுக்கு அறியாமைக்குட்பட்ட நிலையில் அவன் இருப்பதினால்தான் அவனுக்கு இத்தகைய அனுபவங்கள் ஏற்படுகின்றன. அப்படி என்றால் இந்த அறியாமையை நாம் நீக்கிவிடும் பொழுது இத்தகைய அம்சங்களை உடைய உலகம் அதனின்றும் நாம் விலகி விடுகின்றோம் அல்லவா என்று ஒரு பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார். இதைத்தான் நிறைய பேர் ஒரு தீர்வாக கருதினார்கள். என்ன கருதினார்கள் என்றால், இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே இத்தகைய அம்சங்களை கொண்டதாகத்தான் இருக்கின்றது. தொடர்ந்து மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்த பிறப்பும் இறப்பும் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றது. இதுதான் நம்ம ஆதிசங்கரனுடைய பஜகோவிந்தத்தில் கூட இந்த கருத்து தான் வருகின்றது. புறநபி மரணம், புறநபி ஜனனம், புறநபி மரணம் என்று பார்க்கின்றோம். This world of constant change and birth and death, frustration, suffering. இத்தகைய உலகம் வந்து நாம் ஒரு அறியாமைக்குட்பட்ட நிலையில் இருப்பதனால்தான் இத்தகைய உலகமாகிய இந்த அனுபவத்தை நாம் அடைகின்றோம். இந்த அறியாமை என்கின்ற விஷயங்களை விலக்கிவிட்டால் இத்தகைய உலக அனுபவத்தில் இருந்தும் இத்தகைய எதிர்மறையான அனுபவங்களை கொண்ட இந்த உலகம் என்கின்ற அந்த மெய்மேல் இருந்தும் நாம் நம்மை விலக்கிக் கொள்கின்றோம். அப்படி என்றால் அதுதான் தீர்வா என்ற ஒரு பகவான் ஒரு கேள்வியை கேட்கின்றார். உலகம் இப்படி இருக்கின்றது என்றால் இந்த அறியாமையிலிருந்து நாம் விலக்கிக் கொள்வதன் மூலம் இத்தகைய அனுபவங்களை கொண்ட இந்த உலகத்தில் இருந்தே நாம் நம்மை விலக்கிக் கொள்கின்றோமா என்று ஒரு கேள்வியை பகவான் கேட்கின்றார். ஏன் பகவான் இந்த கேள்வியை கேட்கின்றார் என்றால், பெரும்பாலான ஆன்மீக கோட்பாடுகள் என்ன கூறியன என்றால், இந்த உலகம் என்பது எப்பொழுதுமே இப்படித்தான் இருக்கும். இங்க வந்து தொடர்ந்து மாற்றங்கள் இருக்கும். பிறப்பு, இறப்பு, துன்பம், தோல்வி இதெல்லாம் இப்படித்தான் இருக்கும். நீ இது குறித்த அறியாமையிலிருந்து உன்னை விலக்கிக் கொள்வதன் மூலம் அத்தகைய அனுபவங்களை கொண்ட இந்த உலக வாழ்வில் இருந்தும் நீ விலகிக் கொள்ள முடியும் என்கின்ற ஒரு கருத்தை அவர்கள் கூறினர். பகவான் அதை கிளாரிஃபை பண்றாரு. அறியாமையில தான் இருக்கிறோம், அறியாமையில் இருப்பதனால்தான் இத்தகைய அனுபவங்களை நாம் பார்க்கின்றோம். அப்படின்னா அறியாமையிலிருந்து விலக்கிக் கொள்வதன் மூலம் இத்தகைய அனுபவங்களை கொண்ட இந்த உலக வாழ்வில் இருந்தே நாம் விலகிக் கொள்கின்றோமா என்கின்ற ஒரு கேள்வியை கேட்கின்றார். அதற்கான பதிலை வந்து நம்ம அடுத்த போர்ஷன்ல நம்ம விளக்குகின்றார். உண்மையிலே அப்படி கிடையாது. அது ஆக்சுவலா இந்த அனுபவங்கள் எல்லாமே பார்த்தோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து நிரந்தரமான அனுபவங்கள் இல்லை என்பதுதான் பகவானுடைய கருத்து. இதெல்லாம் நிரந்தரமான அனுபவங்கள் இல்லை, இது வந்து தற்காலிக அனுபவங்கள் தான் என்பதுதான் பகவானினுடைய கருத்து. அதை நம்ம பார்க்கலாம், அடுத்த போர்ஷன்ல பார்க்கலாம். This would be valid if our ignorance were a pure ignorance without any element of truth or knowledge in it. But in fact, our consciousness is a mixture of the true and the false. Its acts and creations are not a pure invention, a baseless structure. The structure it builds, its form of things or form of the universe, is not a mixture of reality and the unreal, so much as a half comprehension, a half expression of the real. And since all consciousness is force and therefore potentially creative, our ignorance has the result of wrong creation, wrong manifestation, wrong action, or misconceived and misdirected energy of the being. Thank you. Explanation padi. Padikiduma sir? Yes madam.
Such questions are raised by those who believe that escape from this world is the only solution. But we must understand that such questions are valid only if our ignorance is pure ignorance without any element of truth or knowledge in it. But our consciousness is a mixture of the true and the false. Its acts and creations are not entirely false. The structure of our consciousness builds is not a mixture of reality and the unreal. It is not a half comprehension, a half expression of the real. All consciousness is force and therefore potentially creative. Therefore, our ignorance has a result of wrong creation, wrong manifestation, wrong action, or misconceived and misdirected energy of being. Thank you, sir. Thank you, madam. Thank you. இந்த உலகத்தில் இது மாதிரி எதிர்மறையான விஷயங்களை அம்சங்களை கொண்ட இந்த உலகத்தில் இருந்து நாம் விலகி செல்வதுதான் தீர்வு என்பது அது ஒரு சரியான உண்மை கிடையாது. அறியாமையிலிருந்து விலகிக் கொள்வதன் மூலம் இத்தகைய அம்சங்களை கொண்ட ஏன் ஒருவர் அறியாமையிலிருந்து விலகிக் கொள்ள வேண்டும் என்று எப்படி விலகிக் கொள்ள வேண்டும் என்றால், அத்தகைய அறியாமையிலிருந்து ஒருவர் தன்னை விலகிக் கொள்வதன் மூலம் இந்த உலக இத்தகைய எதிர்மறையான அனுபவங்களை ஒருவர் தவிர்க்க முடியும் என்று நினைப்பது சரியில்லை. அதாவது எல்லா விதமான எதிர்மறையான அனுபவங்களும் அறியாமைக்கு உட்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய மனிதரால் எதிர்கொள்ளப்படுகின்றது. அப்படி என்றால் இதற்கெல்லாம் தீர்வு என்னவென்றால், இத்தகைய அறியாமையிலிருந்து நாம் இந்த அறியாமையை விலக்குவதன் மூலம் இத்தகைய அனுபவங்களை கொண்ட உலகத்தில் இருந்தும் நாம் நம்மை விலக்கிக் கொள்கின்றோம் என்ற கருத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அது சொல்யூஷன் கிடையாது. இங்கே பகவான் என்ன கூறுகின்றார்? நம்முடைய அறியாமை இருந்தாலும் கூட இந்த அறியாமை என்பது முற்றிலும் ஒரு முழு அறியாமை கிடையாது அப்படிங்கிறார். அங்கேயும் நாம் இருக்கக்கூடிய அந்த நம்முடைய அறியாமை என்பது இட் இஸ் நாட் அ பியோர் இக்னோரன்ஸ் அப்படிங்கிறார். ஏன் பகவான் பியோர் இக்னோரன்ஸ் அப்படின்னு சொல்றாரு? அப்படின்னா பியோர் இக்னோரன்ஸ் இல்லை அப்படின்னு சொல்றாருன்னா, பரிணாம வளர்ச்சியில நம்ம ஒரு இடைப்பட்ட நிலையில் இருக்கின்றோம், மனம் சார்ந்த நிலையில் இருக்கின்றோம். இந்த மனம் சார்ந்த நிலையில் இருப்பதனால அறியாமையில் தான் இருக்கின்றோம். ஆனால் ஒரு முழு அறியாமையில் இல்லை. பாதி விஷயம் நமக்கு அதனுடைய உண்மைத்தன்மை தெரிகின்றது, பாதி விஷயம் நமக்கு உண்மைத்தன்மை நம்மால் அறிய முடியவில்லை. அதனால் நாம் இப்பொழுது இருக்கக்கூடிய அறியாமை என்பது இட் இஸ் நாட் எ பியோர் இக்னோரன்ஸ். பியோர் இக்னோரன்ஸ் அப்படின்னா there is no solution, தீர்வே கிடையாது நமக்கு. இத்தகைய உலகத்திலிருந்து நாம் தப்பித்து செல்வது ஒன்றுதான் வழி. இத்தகைய அறியாமைக்குட்பட்ட நிலையிலிருந்து நம்மை விலக்கி கொண்டு செல்வதுதான் வழி. there is no solution. ஆனால் பியோர் இக்னோரன்ஸ் கிடையாது அப்படிங்கிறார் பகவான். நம்பிக்கை தருகின்றார், நமக்கெல்லாம் ஒரு நம்பிக்கை தருகின்றார். there is an element of truth or knowledge in it அப்படிங்கிறார். நம்முடைய அறியாமையில் கூட ஒரு உண்மை இருக்கின்றது, ஞானம் இருக்கின்றது அப்படிங்கிறார். என்ன காரணம் என்றால், நம்முடைய உணர்வு நிலை என்பது உண்மையையும் பொய்யையும் கலந்த ஒரு கலவையாகத்தான் இருக்கின்றது. இட் இஸ் a mixture of the true and false அப்படிங்கிறார். நம்முடைய உணர்வு நிலை கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கின்றது? இட் இஸ் a mixture of the true and false. அப்படித்தான் மனிதனுடைய மனதை சார்ந்த உணர்வு நிலை இருக்கின்றது. ஆதலால் அதனுடைய செயல்பாடுகளும் உருவாக்கங்களும் முழுமையான ஒரு பொய்மையை சார்ந்தவை என்று கூறிவிட முடியாது அப்படிங்கிறார். they are not entirely false அப்படிங்கிறார். மேலும் பகவான் என்ன கூறுகின்றார்? பகவானினுடைய கருத்தையை பார்ப்போம்.
Its acts and creations are not a pure invention, a baseless structure. ஒரு அடிப்படையே இல்லாத ஒரு உருவாக்கம் கிடையாது அப்படிங்கிறார். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த உணர்வு நிலையில நம் வெவ்வேறு விஷயங்களை படைக்கின்றோம். வெவ்வேறு வடிவங்களை நாம் உருவாக்குகின்றோம், இந்த பிரபஞ்சத்தில் உருவாக்குகின்றோம். அதே போல பகவான் என்ன கூறுகின்றார்? இது எல்லாமே ஒரு முற்றிலும் ஒரு அறியாமைக்குட்பட்ட விஷயங்களாக காணப்படுவது இல்லை. என்ன காரணம் என்றால், நீ உணர்வு நிலை அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே அது ஒரு சக்தியை சார்ந்து செயல்படுகின்றது, அந்த சித் சக்தியினுடைய செயல்பாடாக இருக்கின்றது. ஆகையினால பகவான் என்ன கூறுகின்றார்? ஒவ்வொன்றும் ஒரு விளைவை ஏற்படுத்துகின்றது. நம்முடைய அறியாமை என்ன செய்கின்றது? இந்த அறியாமை என்ன செய்கின்றது? அந்த அறியாமை தான் அந்த தவறான ஒரு உருவாக்கத்தை உருவாக்குகின்றது. அவர் ignorance has the result of wrong creation, wrong manifestation, wrong action or misconceived or misdirected energy of being. நம்முடைய அறியாமை தான் காரணமே ஒழிய நாம் இருக்கக்கூடிய நிலை ஒரு அரைகுறையான நிலையில் இருக்கின்றது. ஆனால் நம்ம இருக்கக்கூடிய அந்த அறியாமை தான் it has the result of wrong creation, wrong manifestation, wrong action or misconceived or misdirected energy of being. இதற்கு தீர்வு என்னவென்றால், நாம் இந்த அரைகுறையான நிலையிலிருந்து அந்த முழு ஞானத்திற்கு செல்வதுதான். அது ஒன்றுதான் தீர்வு. இந்த அரைகுறையான நிலையில் இருக்கிற வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். தீர்வு எங்க இருக்கின்றது என்றால், நம்ம அந்த அரைகுறையான உணர்வு நிலையிலிருந்து அந்த முழு நாலேஜுக்கு செல்வதுதான் தீர்வு. மென்டல் கான்சியஸ்னஸ்லேருந்து உயர் கான்சியஸ்னஸ் செல்லும் பொழுதுதான் நமக்கு சரியான தீர்வு கிடைக்குமே ஒழிய, இந்த உலகத்திலிருந்து தப்பித்து செல்வதாலோ அதிலிருந்து நம்ம விலக்கிக் கொள்வதாலோ தீர்வு கிடைக்காது. இதைத்தான் பகவான் இங்கு கூறுகின்றார். அடுத்தது போகலாம் நம்ம. All world existence is manifestation, but our ignorance is the agent of a partial, limited, and ignorant manifestation. In part, an expression, but in part also a disguise of the original being, consciousness, and delight of existence. If this state of things is permanent and unalterable, if our world must always move in this circle, if some ignorance is the cause of all things and all action here, and not a condition and circumstance, then indeed the cessation of individual ignorance could only come by an escape of the individual from world being, and a cessation of the cosmic ignorance would be the destruction of world being. But if this world has at its root an evolutionary principle, if our ignorance is a half knowledge evolving towards knowledge, another account and another issue and spiritual result of our existence in material nature, a greater manifestation here becomes possible. Thank you. Explanation படிங்க. படிக்கணுமா சார்? Please sir. Yes. All world existence is manifestation, but our ignorance is the agent of a partial, limited, and ignorant manifestation. It is in part an expression, but also in part a disguise of the original Satchitananda. One may consider this state of things permanent and unalterable. The world must always move in this circle. Some ignorance is the cause of all things and all action here in this world. It is not a condition and circumstance. Then the cessation of individual ignorance could come only by an escape of the individual from world being. The cessation of the cosmic ignorance could come only by the destruction of world being.
but this world has at its root an evolutionary principle. Our ignorance is a half knowledge evolving towards knowledge, another account and another issue and spiritual result of our existence in material nature. Therefore, a greater manifestation here becomes possible. Thank you, sir. தேங்க்யூ. இந்த பேராகிராஃபினுடைய எசன்ஸ் வந்து இந்த கடைசி இதில் வருது. அதை நம்ம சற்று ஆழமாக கவனிச்சோம் அப்படின்னா பகவான் என்ன எது சரியான தீர்வு என்பதை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். இந்த உலக வாழ்வு என்பது ஒரு மேனிஃபெஸ்டேஷன், அது நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இந்த பரம்பொருளினுடைய வெளிப்பாடு தான் இந்த உலக வாழ்வு என்பது. ஆல் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன். பகவான் கூறுவது போல, த வேர்ல்ட் இஸ் நாட் an accident but a willed manifestation of the divine. இதுதான் பகவான் கூறக்கூடிய அந்த அடிப்படை கருத்து. ஸோ ஆல் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் அ மேனிஃபெஸ்டேஷன், அது நமக்கு தெரிஞ்ச விஷயம். அப்படின்னா இந்த அறியாமையில் நாம் இருக்கின்றோமே, அதற்கு என்ன காரணம்? எல்லாமே இந்த உலகம் என்பது, இந்த பிரபஞ்சம் என்பது அந்த மேனிஃபெஸ்டேஷன் ஆஃப் த டிவைன். அப்படின்னா என்ன காரணத்தினால நாம் அறியாமை என்கின்ற நிலையில் இருக்கின்றோம்? நம்மளுடைய அறியாமை இந்த மேனிஃபெஸ்டேஷன்ல எதை சார்ந்து இருக்கின்றது? நம்மளுடைய அறியாமை என்பது இந்த ஒட்டுமொத்த மேனிஃபெஸ்டேஷன்ல எந்த நிலையில் அது காணப்படுகின்றது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நம்முடைய அறியாமை என்பது இந்த முழுமையாக வெளிப்படாத நிலையில் இருக்கக்கூடிய ஒரு எல்லைக்குட்பட்ட நிலையில் வெளிப்பட்ட அறியாமைக்குட்பட்ட அந்த மேனிஃபெஸ்டேஷன், அதனுடைய ஒரு கருவியாகத்தான் நம்முடைய அறியாமை என்பதும் இருக்கின்றது. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து கம்ப்ளீட்டா இல்லை. இந்த மேனிஃபெஸ்டேஷன் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா, பார்ஷலா இருக்கு, லிமிட்டடா இருக்கு, இக்னோரண்டாக இருக்கின்றது. அதனுடைய ஒரு சாதனமாக இருப்பதுதான், அதனுடைய ஒரு விளைவாக ஒரு சாதனமாக இருப்பதுதான் நம்முடைய அறியாமையும். ஸோ இதுதான் அடிப்படை உண்மையாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய இக்னோரன்ஸ் என்பது பகவான் ஏற்கனவே கூறியுள்ள மாதிரி இட் இஸ் நாட் அ பியோர் இக்னோரன்ஸ் கிடையாது. எல்லாமே அரைகுறையான நிலையில் இருக்கிறதுனால நம்முடைய அறியாமையும் ஒரு அரைகுறையான நிலையில் இருக்கின்றது, வரம்புக்குட்பட்டு இருக்கின்றது. இட் இஸ் இக்னோரண்ட் மேனிஃபெஸ்டேஷன். அதுல அந்த அமைப்புல நம்முடைய அறியாமை என்பது ஒரு கருவியாக இருக்கின்றது. பகவான் மேலும் என்ன கூறுகின்றார்? இந்த மேனிஃபெஸ்டேஷன் பார்த்தோம் அப்படின்னா, இட்ஸ் an agent of a partial, limited and ignorant manifestation. In part an expression, but in part also a disguise of the original being. இப்போ சச்சிதானந்தாவுடைய வெளிப்பாடு தான் இந்த உலகம் என்பதை தெரிகின்றது. அப்படின்னா எப்படி இந்த சச்சிதானந்தா இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்படுத்திக் கொள்கின்றது என்றால், ஒரு பகுதி இந்த உலகத்தினுடைய வெளிப்பாடு என்பது, உலகத்தில் காணப்படுபவை என்பது அதனுடைய வெளிப்பாடாகவும் சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடாகவும். பகவானுடைய அந்த சென்டென்ஸை நம்ம ரொம்ப கவனமாக படிக்கணும். ரொம்ப பியூட்டிஃபுல் சென்டென்ஸ். ஆல் வேர்ல்ட் எக்ஸிஸ்டன்ஸ் இஸ் மேனிஃபெஸ்டேஷன் பட் அவர் இக்னோரன்ஸ் இஸ் த ஏஜென்ட் ஆஃப் அ பார்ஷியல், லிமிட்டட் அண்ட் இக்னோரண்ட் மேனிஃபெஸ்டேஷன். சரி, பார்ஷியல், லிமிட்டட் அண்ட் இக்னோரண்ட் மேனிஃபெஸ்டேஷன் பகவான் இதை குவாலிஃபை பண்றாரு. என்ன அர்த்தம் அதுக்கு அப்படின்னா, இன் பார்ட் அன் எக்ஸ்பிரஷன் but in part also a disguise of the original being, consciousness and delight of existence. சச்சிதானந்தா தான் ஒரு எல்லாத்துக்கும் அடிப்படைன்னு தெரியும். அப்படின்னா இந்த பிரபஞ்சம் என்பது ஒரு பகுதி சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. ஒரு பகுதி எப்படி இருக்கு அப்படின்னா, அந்த சச்சிதானந்தாவை திரை போட்டு மறைத்திருக்கும் ஒரு மாறுவேடம் பூண்ட அமைப்பாக இங்க காணப்படுகின்றது அப்படிங்கிற.
இதுதான் அடிப்படை உண்மை. இந்த உலகத்துல உலகம் என்பது மாயை கிடையாது. இந்த பிரபஞ்சம் என்பது டிவைன் மேனிஃபெஸ்டேஷன் தான். இந்த மேனிஃபெஸ்டேஷன் எப்படி இருக்கு அப்படின்னா, ஒரு பகுதி அந்த சச்சிதானந்தாவினுடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இன் பார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன், but in part also a disguise of the original being, consciousness, delight of existence. சச்சிதானந்தா, சச்சிதானந்தாவை மறைந்திருக்கும் மாறுவேடம் பூண்ட அமைப்பாகவும் ஒரு பக்கம் திகழ்கின்றது. ஸோ இதுதான் ட்ரூத். ஆனா இது இப்படிதான் இருக்குமா இந்த உலகம் அப்படின்னா கிடையாது. அதற்கான விளக்கத்தையும் பகவான் மிகவும் அழகாக தருகின்றார். என்ன தருகின்றார்? நினைக்கலாம், மாயாவாதிகள் கூறுவது போல, அந்த பாரம்பரியமான அந்த பெரும்பாலான ஆன்மீக சிந்தனைகளில் கூறுவது போல, எப்படி நாய்வாலை நம்மால் நிமிர்த்த முடியாதோ அதே போல இந்த உலகத்தினுடைய நிலையும் இப்படிதான் இருக்கும் அப்படின்னு நினைக்கலாம். இந்த ஸ்டேட் எப்பொழுதும் பர்மனண்டா இருக்கும், மாற்ற முடியாது. இந்த உலகம் என்பது இத்தகைய சுழற்சியில் தான் சுழண்டு கொண்டே இருக்கும். இந்த அறியாமை தான், ஏதோ ஒரு அறியாமை இருக்கின்றது, அதுதான் அனைத்திற்கும் காரணமாக இருக்கின்றது, அனைத்து செயல்களுக்கும் காரணமாக இருக்கின்றது என்று நினைக்கலாம். ஆனால் உண்மை என்ன? அது ஒரு நிலை, ஒரு தற்காலிக சூழ்நிலை. இட் இஸ் a condition and circumstance. இது ரொம்ப பகவான் கூறுவது என்னவென்றால், உலகம் தற்பொழுது இருக்கக்கூடிய நிலை இட் இஸ் a condition and circumstance. இப்ப நம்ம சொல்றோம்ல, ஒரு புயல் வருது, புயல் எப்பவுமே உலகத்துல இருக்கு, அந்த கண்டிஷன் தற்காலிகமா இருக்கு. ஒரு சூழ்நிலையில புயல் இருக்கு, அப்புறம் போயிடுது. அதே போலதான் இந்த உலகம் இப்பொழுது இருக்கக்கூடிய நிலையும் பார்த்தோம் அப்படின்னா, இட் இஸ் அ கண்டிஷன் அண்ட் சர்க்கம்ஸ்டன்ஸ், அவ்வளவுதான். ஆனா இத எப்படி நினைக்கின்றார்கள்? மாறுபட்ட சிந்தனையில உலகத்தை மறுத்து வெறுப்பவர்கள் என்ன நினைக்கின்றார்கள்? If the state of things is permanent and unalterable, if our world must always move in this circle, if some ignorance is the cause of all things and all action here, and not a condition and circumstance, then indeed the cessation of individual ignorance could come. எப்படி வரும் நம்மளுக்கு? அறியாமையினுடைய அந்த அறியாமையிலிருந்து விடுபடுதல் என்பது எப்படி வரும் அப்படின்னா, could come only by an escape of the individual from the world being. இந்த உலகத்தில் இருந்து நாம் தப்பித்து செல்வது, நிர்வாண நிலையை அடைவது, அப்படிதான் அப்பதான் நமக்கு அந்த அறியாமையிலிருந்து விடுபட முடியும் என்று ஒரு சாரா நினைக்கின்றனர். அது கிடையாது. அது மாத்திரமல்ல, இந்த அந்த cessation of the cosmic ignorance, பிரபஞ்சம் தழுவிய அறியாமையும் எப்பொழுது விலகும் என்றால், அந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையே வெறுத்து ஒதுக்கி அதை அழிப்பதன் மூலம்தான் நமக்கு தீர்வு கிட்டும் என்று நினைப்பது. ஏன் அப்படி நினைக்கிறோம் அப்படின்னா, இது தற்காலிகமானது அப்படின்னு நினைச்சோம்னா இப்படி நினைக்க மாட்டோம். ஆனா இது ஒரு பெர்மனண்டா இப்படிதான் இருக்கும் இந்த உலகத்தில் எல்லாமே அப்படின்னு நினைச்சோம்னா இப்படிதான் நினைப்போம் அப்படிங்கிறார் பகவான். அதாவது எதிர்மறையாக பகவான் ஒரு கருத்தை கூறி பகவான் தன்னுடைய உண்மையை விளக்குகின்றார். ஆனால் இறுதியாக பகவான் என்ன கூறுகின்றார்? நம்பிக்கை அளிக்கும் விதமாக பகவானுடைய கருத்துக்கள் எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப பாசிட்டிவ் அண்ட் ஆப்டிமிஸ்டிக். பகவான் என்ன கூறுகின்றார்? இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமே நாளைக்கு இல்லைன்னு சொன்னா கூட என்னுடைய நம்பிக்கையை நான் விடமாட்டேன் அப்படிங்கிறார் பகவான். ஒட்டுமொத்த பிரபஞ்சம் நாளைக்கு இல்லாம போனால் கூட நான் என்ன எது உண்மை என்று நினைக்கின்றேனோ அதில் விடாப்பிடியாக நம்பிக்கையுடன் இருப்பேன் என்று பகவான் கூறுகின்றார். பகவான் இறுதியாக என்ன கூறுகின்றார்? பட் இஃப் திஸ் வேர்ல்ட் ஹேஸ் அட் இட்ஸ் ரூட் அண்ட் எவல்யூஷனரி பிரின்சிபிள். அப்ப இந்த உலகத்துல என்ன இருக்கு, அதனுடைய வேர்ல என்ன இருக்கு அப்படின்னா, ஒரு பரிணாம வளர்ச்சியினுடைய விதி செயல்படுகின்றது. அதுதான் உண்மை. இஃப் அவர் ignorance is a half knowledge evolving towards knowledge அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்மளுடைய அறியாமை என்பது எப்பொழுதுமே முழு அறியாமை கிடையாது அப்படிங்கிறாரு. அது அரைகுறை ஞானத்துல இருக்கு. அது அதே நிலையில் இருந்து விடுவது இல்லை. அது எதை நோக்கி செல்கின்றது? முழு ஞானத்தை நோக்கி அது பயணம் செய்து கொண்டிருக்கின்றது. பரிணாம வளர்ச்சியில் அது முன்னேறி கொண்டிருக்கின்றது, தொடர்ந்து முன்னேறி கொண்டே இருக்கின்றது.
எதை நோக்கி முன்னேறுகின்றது? டுவர்ட்ஸ் நாலேஜ். another அக்கவுண்ட்னா வேறு ஒரு உண்மையை தழுவி இருக்கக்கூடிய நிலை. another account, another issue, வேறு ஒரு வெளிப்பாடு. அண்ட் ஸ்பிரிச்சுவல் ரிசல்ட், வேறொரு ஆன்மீக வெளிப்பாட்டை நோக்கி நாம் பரிணாம வளர்ச்சியில் முன்னேறி கொண்டிருக்கின்றோம். ஆஃப் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் அண்ட் மெட்டீரியல் நேச்சர். எங்கன்னா அந்த உலகத்தில் தான் நடக்குது, இதெல்லாம் வேற எங்கேயும் நடக்கிறது இல்லை. இஃப் அவர் இக்னோரன்ஸ் இஸ் அ half knowledge evolving towards knowledge, another account, another issue and spiritual result of our existence in material nature. அதுதான் நம்ம எதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கின்றோம்? சூப்ராமெண்டல் கான்சியஸ்னஸ், அதை நோக்கி தான் முன்னேறிக்கின்றோம். அப்படின்னு அந்த உண்மையை நாம் ஏற்றுக்கொண்டால் எது சாத்தியமாகின்றது? A greater manifestation here becomes possible. மனிதன் இந்த உலகம் அதிமானச நிலையை அடையும், அதிமனிதன் உருவாகுவான். அது சாத்தியம். எப்பொழுது என்றால் இந்த உண்மைகளை நாம் ஏற்றுக்கொண்டால் a greater manifestation here becomes possible என்று பகவான் குறிப்பிடுகின்றார். எல்லாமே சுப்ராமெண்டல் ஸ்டேட்டஸ், அதை குறித்து தான் பகவான் பேசுகின்றார். வேற ஏதாவது கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளலாம் சார். இந்த செக்ஷன் லாஸ்ட் படிச்சோமா சார்? அதுல all world existence is manifestation, but our ignorance is the agent of a partial, limited and ignorant manifestation, in part an expression, but in part also a disguise of the original being, consciousness and delight of existence. அந்த சென்டென்ஸ் படிக்கும்போது சார், இதுக்கு பேரலா the mother by Sri Aurobindo, அதுல நான் சில சென்டென்சஸ் படிக்கலாமா சார்? வெல்கம் சார், மோஸ்ட் வெல்கம், படிங்க. ஓகே, थैंक यू சார். பேஜ் 59ல சார், அந்த பர்டிகுலர் சென்டென்ஸ்க்கு ப்ரிசீடிங் சென்டென்ஸையும் படிச்சிருக்கேன், அப்போதான் அந்த கான்டெக்ஸ்ட் புரியும். Avoid also the error of the ignorant mind's demand on the divine power to act always according to our crude surface notions of omniscience and omnipotence. For our mind clamors to be impressed at every turn by miraculous power and easy success and dazzling splendor. Otherwise it cannot believe that here is the divine. இப்போதான் இந்த relevant sentences வருது சார். The mother is dealing with the ignorance in the fields of the ignorance. She has descended there and is not all above. Partly she veils and partly she unveils her knowledge and her power, often holds them back from her instruments and personalities, and follows that she may transform them, the way of the seeking mind, the way of the aspiring psychic, the way of the battling vital, the way of the imprisoned and suffering physical nature. அப்போ இந்த மதர் இப்போ பார்ட்லி ஷி வெயில்ஸ் அண்ட் பார்ட்லி அன்வெயில்ஸ்ங்கறத இதுக்கு parallel வச்சுக்க முடியும். எக்ஸாக்ட்லி நீங்க சொல்றது ரொம்ப கரெக்ட். அதுதான், தட்ஸ் வாட் ஹி மீன்ஸ். டிவைன் மேனிஃபெஸ்டேஷன்ல பகவான் சச்சிதானந்தவை குறிப்பிட்டாலும் கூட மதர் she is representing the divine consciousness force இல்லையா? மதருடைய வெளிப்பாடு எப்படின்னா, she is showing herself, she is partly unveiling herself, she is partly veiling herself. ஒரு பக்கம் பாதி திரை போட்டு மறைக்கிறாங்க அவருடைய செயல்பாடுகள், ஒரு பக்கம் பாதி வெளிப்பட்டு இருக்கின்றன. மனிதனால் புரிந்துக்கவே முடியாது. அவங்களோட மதருடைய செயல்பாட்டை மனிதனால் புரிந்து கொள்ள முடியாது. அதே மாதிரிதான் இந்த எல்லாமே இந்த உலகம் பிரபஞ்சத்தினுடைய செயல்பாடு எப்படின்னா, பிரம்மன் தான், ஆல் இஸ் பிரம்மன் தான் இந்த பிரபஞ்சம் என்பது. சச்சிதானந்தா தான் இந்த பிரபஞ்சத்தில் வெளிப்பட்டு இருக்கின்றது. ஆனால் எல்லாம் சச்சிதானந்தா வெளிப்பட்டு இருக்கின்றத நம்மால் ஏன் புரிஞ்சுக்க முடியலன்னா, இட் இஸ் பார்ட்லி, பகுதிதான் வெளிப்படுகின்றது. இன் பார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன் அப்படிங்கிறார். இன் பார்ட் அண்ட் எக்ஸ்பிரஷன், பட் இன் பார்ட் ஆல்சோ a disguise of the original being, consciousness and delight of existence அப்படிங்கிறது சச்சிதானந்தா இல்லையா? சச்சிதானந்தாவினுடைய ஒரு டிஸ்கைஸா தான் இந்த உலகம் என்பது. டிஸ்கைஸ்னா என்ன அர்த்தம்? மாறுவேடம் போட்டு இருக்கிறது இல்லையா? உண்மையா அப்படியா இல்லாம வேற மாதிரி இருக்குது இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம உலகத்தில் பார்க்கக்கூடிய எல்லாமே எதெல்லாம் எதிரான விஷயங்களா பார்க்கிறோமோ அது எல்லாமே டிஸ்கைஸ் ஆஃப் சச்சிதானந்தா தான். அதைத்தான் பகவான் கூறுகின்றார். நம்மால பார்க்க முடியல, பிகாஸ் we are ignorant. அதைத்தான் பகவான் கூறுகின்றார். எஸ் சார்.
Thank you. Rangarajan sir. Yes, sir. Following is a letter of Bharindra Ghosh to the mother written during the brightest period. Ad Vasikalama sir. Passing it, sir, please. My divine mother, yesterday during the afternoon meditation, a luminous body was felt in the physical body. The body cells were beginning to flower like small flowers of light. அப்படி சொல்லிட்டு அவரோட இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அப்புறம் அதுக்கு அடுத்த முந்தின லெட்டர்ல தான் அவர் வந்து இந்த மாதிரி மதர் யாருங்கிறத நான் புரிஞ்சுட்டேன், அதனால என்ன மன்னிச்சிடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு எழுதுறாரு சார். இந்த ரெண்டையும் கம்பைன் பண்ணி பார்க்கும்போது நீங்க சொன்னது, இவர் சார் அசோகன் சார் கேட்டது, அதெல்லாம் அப்படியே ரொம்ப இதா வந்திருந்தது சார். இது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. நீங்க சார் சொன்னது, நீங்க எக்ஸ்பிளனேஷன் கொடுத்தது, அதுக்கப்புறம் அவர் பாரீந்திர கோஷ் வந்து அந்த இதுக்கு அப்புறம் 26க்கு அப்புறம் ஒவ்வொரு சாதகக்கும் வந்தது, அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு தென் ஃபைனலி ஐ ஹவ் ரியலைஸ்ட் யூ ஆர் டிவைன் மதர்னு சொல்லி முடிக்கிறார் அந்த லெட்டர். நீங்க சொல்றது ரொம்ப அற்புதமா இருக்கு. பாரின் நீங்க சொல்ற எக்ஸாம்பிள் ரொம்ப அற்புதமான உதாரணம். பாரின் மாத்திரம் இல்ல, எவ்வளவு பேரு அண்ணன் மதரை புரிஞ்சுக்காம போனாங்க. திலீப் குமார் ராய் அவர் கூட சரியா மதர்கிட்ட வந்து ஹிடன் ஃபுல்லா ஒரு தன்னை திறவா வைக்கலாமா. பகவான் ஸ்ரீ அரவிந்தர்கிட்ட அவர் ரொம்ப க்ளோஸா இருந்தாரு. பட் ஈவன் அப்பவே வந்து அவர் வெளியே போயிட்டாரு. அவருடைய ஈகோ, அவருடைய வைட்டல் வந்து ரொம்ப இது இருக்கு அப்படிங்கிறான்னு ஸ்ரீ அரவிந்தோ சார். So many people, they could not fully understand the ways of working of the mother. Barin was an example. அப்புறமா later they realized எல்லாமே அந்த ப்ராடிகல் சன்ஸ் மாதிரி தான் எல்லாருமே பிஹேவ் பண்ணாங்க. அதனால டிவைனுடைய செயல் அப்படித்தானே இருக்கும். அது வந்து ஃபுல்லா தன்னை வெளிப்படுத்தாது, பாதி வெளிப்படுத்தும், பாதி திரைக்கு பின்னால்தான் இருக்கும். எஸ் மேடம். சார் ஒரு சின்ன ஒரு பக்கம் இருக்கு சார், மகா சமாதி அப்படின்னு போட்டு இந்த அவேக்கனிங்கிற ஒரு புக்ல மதர் எழுதினது, அது கொஞ்சம் ரீட் பண்ணலாமா சார்? பரவாயில்ல, படிங்க. நம்ம நத்திங் ராங், படிங்க, தாராளம் படிங்க. இல்ல இப்ப இந்த மகா சமாதி டேங்கிறதுனால அது படிக்கலாமான்னு. படிங்க தாராளம் படிங்க. நல்ல விஷயங்களை காதுல வாங்கிக்கிறோம். December 5, 1950. On this day, in the early hours, the master withdrew from his body. That he took a decision to do so, it's certain. For like all great yogis, he was master of death. They die at will. As we Indians say, theirs is Icha Mrityu. It was a willed, deliberate withdrawal, and on its mastery, only the mother, who knows all, has thrown some light. Our Lord has sacrificed himself totally for us. He was not compelled to leave his body. He chose to do so for reasons so sublime that they are beyond the reach of human mentality. Perhaps we have, in a way, his own explanation in Savitri. Savitriila idu patti சொல்றாங்க சார். He must pass to the other shore of falsehood sea. He must enter the world's dark to bring their light. He must enter the eternity of night and know God's darkness as he knows his sun. For this, he must go down into the pit. For this, he must invade the dolorous wastes. Then shall be ended here the law of pain. The mother also said, he has sacrificed his physical life in order to help more fully his work of transformation. His shining, majestic body lay instead as thousands of people passed by, having his last darshan for more than 4 days. It remained perfectly unchanged, for, as the mother explained, it was charged with a deep concentration of supramental light. On December 9th at 5 p.m., the body was laid in the vault prepared in the center of the ashram courtyard. The Lord had indeed come down into our midst. It seemed as though through and his body, this light had entered the very heart of the earth, the heart of matter, that he had come down, bringing the fires of the splendor of God into the human abyss. Now he seemed to be with the world more than ever before. The mother said on the 7th of December
Lord, thou hast given me the assurance that thou wouldst stay with us until thy work is achieved, until earth is transformed. And Mother wrote to the beautiful thanks, giving the prayer which is engraved upon his samadhi. Samadhi prayer போட்டாங்க சார். அதுக்கப்புறம் மே த லார்ட் அது படிச்சிரட்டா சார்? சொல்லுங்க மேடம், ப்ளீஸ் படிங்க. இல்ல சமாதி பிரேயர் படிச்சிருவோம். சமாதி பிரேயர் ஓகே படிங்க. To thee who has been the material envelope of our master, to thee our infinite gratitude. Before thee who has done so much for us, who has worked, struggled, suffered, hoped, endured so much, before thee who has revealed all, attempted all, prepared, achieved all for us, before thee we bow down and implore that we may never forget, even for a moment, all we owe to thee. May the Lord grant that we may be worthy of this marvelous presence, that everything in us be more and more consecrated to the fulfillment of his work. With this last magnificent self-giving, Sri Aurobindo seems to have achieved his purpose. That is, he has released the light and power, light and force. He has released the light and force needed for the manifestation of a new world. What Sri Aurobindo represents in the world's history is not a teaching, not even a revelation. It is a decisive action direct from the Supreme, says the Mother. Thank you, sir. ரொம்ப அற்புதமான வரிகள். அவங்க சொன்ன மாதிரி அன்னைக்கு கூட டாக்டர் அலோக் பாண்டே சொன்ன மாதிரி நம்ம எப்படி அந்த அவர் பகவான் செய்த அந்த மாபெரும் தியாகத்திற்கு நம்ம எப்படி நன்றி கடன் பட்டிருக்கோம், எப்படி நம்ம இது பண்றது அப்படின்னா, அந்த ஒர்க்ல வந்து நம்ம வந்து முழு அர்ப்பணிப்போட அந்த அவங்கவுங்க அந்த இந்த வேலை வந்து இந்த உலகத்தில் நடைபெறுவதற்காக அவங்களுடைய பங்கை முழு அர்ப்பணிப்போட செய்வதுதான் ஒரே வழி அப்படிங்கிறத மதர் சொல்றாங்க. தேங்க்யூ ஃபார் ரீடிங். தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ ஆல். நீங்க ரொம்ப அற்புதமா, ரொம்ப அப்ராப்ரியேட். ஏன்னா இந்த நாள்ல தான் சமாதி அடைந்து நாளான்னைக்கு தான் வந்து பகவானினுடைய உடலை வந்து அந்த சமாதியில இது அடக்கம் செய்யறாங்க. அதனால இந்த நாட்கள் எல்லாமே வந்து ஒரு சார்ஜ்டு தினங்கள் தான் முழுமையாக. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ. செஷனை முடித்துக் கொள்ளலாம். Let us all try to be worthy of Sri Aurobindo's centenary.
ஸ்ரீ அன்னைக்கும் பகவானுக்கும் நன்றி. அனைவருக்கும் நன்றி.